இணையவழி கருத்தரங்கின் முழு முயற்சி திரு உமா மகேஸ்வரி அவர்களின் முழு முயற்சியாகும். அவருக்கு என்னுடைய தமிழ்துறையின் சார்பாக பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இக்கருத்தரங்கின் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொள்ள இருக்கின்ற முனைவர் பேராசிரியர் திரு ரவிக்குமார் அவர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். அன்பு தோழர் ரவிக்குமார் அவர்கள் எங்களுடைய நீண்ட நாள் நெடிய நாள் நண்பர். அவருடைய ஆற்றலை பார்க்கும் பொழுது மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கின்றது. அவர் கடந்த 14 ஆண்டுகளாக பாண்டிச்சேரி பல்கலைக்கழகத்தின் சுப்பிரமணிய பாரதியார் மொழிப்புலத்தின் பேராசிரியராக பணியாற்றி கொண்டு வருகின்றார். அவர் கவிதை எழுதுவதிலும் கட்டுரைகள் எழுதுவதிலும் 4 தங்கப்பதக்கங்களை பெற்றிருக்கின்றார். முன்னாள் முதல்வர் திரு கலைஞர் அவர்களின் கைகளினால் சிறந்த கவிதைக்கான விருதினை பெற்றவர். இதுவரை 9 முனைவர் பட்ட ஆய்வாளர்களை இந்த தமிழுக்கு நன்கொடையாக அளித்துள்ளார். 50 கருத்தரங்க கட்டுரைகளுக்கு மேலாக சமர்ப்பித்துள்ளார். இவருடைய முனைவர் பட்ட ஆய்வே தமிழ் நாடகங்கள், நவீன நாடகங்கள் என்பதாகும். அதை குறித்துதான் இன்று நம்மோடு உரையாட இருக்கின்றார். இது தவிர அவர் தமிழ் பேரறிவு விருது 2014ஆம் ஆண்டில் பெற்றிருக்கின்றார். சிறந்த கவிதைக்கான தங்கப்பதக்கம் பெற்றவர் என்று ஏற்கனவே கூறினேன். இது தவிர மொழிபெயர்ப்பு நூலாக கொரிய கவிதைகளை மொழிபெயர்த்து தந்திருக்கின்றார். சிறந்த கவிதைக்கான பதக்கம் பெற்றதோடு கவிதைகளை தொகுத்தும் தந்திருக்கின்றார். இவருடைய நூல்கள் வாழ்விலிருந்து கண்விழிக்கும் சொற்கள், கலையும் போராட்டமும், கவிதையின் அழியா காதலன் போன்ற நூல்களையும் எழுதியிருக்கின்றார். கைரேகை கொடியில் கனவு பூ என்ற கவிதை நூலையும் எழுதியிருக்கின்றார். இது தவிர மலர்கள் விட்டு சென்ற வெற்றிடத்தில் என்ற கொரியன் கவிதைகள் தொகுப்பினை மொழிபெயர்ப்பு கவிதைகளை வழங்கியிருக்கின்றார். காகித ரெக்கை என்ற நூலின் பொதுப்பாசிரியராகவும், அஸ்வகோஸ் அவர்களின் பதிப்பு வாழ்வு வெளிப்பாடு செயல்பாடு என்ற நூலின் தொகுப்பாசிரியராக பணியாற்றியிருக்கின்றார். இது தவிர பதிப்பாசிரியராக தமிழ் கட்டுரைகள், தமிழாய்வு கட்டுரைகளும், எஸ்போவின் முன்னீடுகள், எஸ்போவின் உறவுகள், தம்பி நான் என்ன செய்வேண்டா போன்ற நூல்களின் பதிப்பாசிரியராகவும் பணியாற்றி கொண்டிருக்கின்றார். இது தவிர சன்லாக்ஸ் என்ற இணைய இதழின் பதிப்பாசிரியராகவும் திகழ்ந்து கொண்டிருக்கின்றார். பல்வேறு கருத்தரங்குகளில் அவரை நாம் நேரடியாக பார்த்திருக்கிறோம். இன்று இக்கருத்தரங்கில் இணைய வழியாக அவருடைய செயல்பாட்டை பார்ப்பதற்கு நானும் உங்களோடு போல அவளோடு காத்து கொண்டிருக்கின்றேன். இந்த இணையவழி கருத்தரங்கிற்கு எல்லா வகையிலும் முன்னின்று நடத்தியிருக்கின்ற பேராசிரியர் என்னுடைய அன்பு தோழி முனைவர் உமா மகேஸ்வரி அவர்களை மீண்டும் ஒரு முறை உங்களின் சார்பாக பாராட்டி மொழிபெயர்ப்பு நாடகங்கள் குறித்த இந்த கருத்தரங்கினை கேட்டு பயன்பெறுமாறு உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை கேட்டுக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி மேம். நன்றி. நரகம் என்பது மற்றவர்கள் தான் எனும் லான் பால்சாக்கரின் வரிகள் இன்றைய நடப்பியலுக்கு முற்றிலும் பொருந்தி செல்வதை நினைவு கூர்ந்து இன்றைய கருத்தரங்க பொறுமையை நோக்குகிறேன். புகழ்பெற்ற பிரெஞ்சு மொழி நாடகமான மீள முடியுமா நாடகத்தின் வரிகள் இன்றைய காலகட்டத்திற்கு மிகவும் பொருந்தி செல்கின்றது. பொதுவாக நாம் மொழிபெயர்ப்பு இலக்கியங்களை அவ்வளவாக உற்று கவனிப்பதில்லை என்ற ஒரு கருத்து உள்ளது. அதிலும் மொழிபெயர்ப்பு நாடகங்கள் கவனிக்கப்படுதல் சற்று குறைவாகவே காணப்படுகின்றன. அண்மையில் இவ்வூரடங்கு காலகட்டத்தில் தஞ்சை, திருவாரூர் பல்கலைக்கழகங்கள், தூய நெஞ்ச கல்லூரி மற்றும் சில கல்லூரிகள் நாடக காலத்தை மையமாக கொண்ட பொருண்மையில் கருத்தரங்கங்களை நிகழ்த்தியுள்ளன. நவீன நாடகம் குறித்த புரிதலை பரந்துபட்ட நிலையில் இக்கருத்தரங்கம் அளித்துள்ள நிலையில் மொழிபெயர்ப்பு நாடகங்கள் குறித்தும் கலந்துரையாடுவது சிறப்பாக இருக்கும் எனும் எண்ணத்திலேயே பொருண்மை கொள்ளப்பட்டுள்ளது. மொழிபெயர்ப்பு நாடகங்கள் குறித்த விரிவான தரவுகளை இப்பொழுது உங்களிடையே பொலிவாற்ற உள்ளார் திரு ப. ரவிக்குமார் அவர்களை, அன்னார் அவர்களை பொலிவாற்ற வரும்படி அன்புடன் அழைக்கிறேன். மேடம் பேசலாமா? பேசலாம் சார். இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை முதற்கண் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னை அறிமுகப்படுத்திய தமிழ்துறை தலைவர் நாகநந்தினி அம்மாவிற்கும், மிக அருமையாக இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து கொண்டிருக்கின்ற உமா அவர்களுக்கும், இந்த நிகழ்வில் பங்கு கொண்டுள்ள என்னுடைய நண்பர்கள், குறிப்பாக கவிஞர் பச்சையப்பன், கவிஞர் கல்பனா,
சீனு தமிழ்மணி போன்ற என்னுடைய நண்பர்களுக்கும் பேராசிரியர் பெருமக்களுக்கும் ஆய்வாளர்களுக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு ஒரு 50 மணித்துளிகள் அல்லது 60 மணித்துளிகளுக்குள் ஒரு மணி நேரத்தில் எவ்வளவு பேச முடியுமோ அவ்வளவு பேசுகிறேன் என்பதை மட்டும் தெரிவித்துக் கொண்டு என்னுடைய உரையை தொடங்குகின்றேன். நண்பர்களே, சில நாட்களுக்கு முன்னால் நான் மொழிபெயர்ப்பு கவிதைகள் என்னும் தலைப்பில் ஒரு உரையை ஆற்றினேன். ஆனால் நான் தயாரித்து வந்தது மிக அதிகமான கவிதைகள். ஆனால் அதில் ஒரு 5 அல்லது 10 விழுக்காடு கூட நான் பேசவில்லை என்பதுதான் உண்மை. என்ன காரணம் என்றால், எனக்கு தெரிந்து இந்திய மொழிகளில் தமிழ் மொழியில் மட்டும்தான் இந்த மொழிபெயர்ப்பு என்பது மிக விரிவாக அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நம் தமிழ் மொழிக்கு இது ஒரு மிகப்பெரிய ஒரு பெருமை. அதற்கான காரணங்களை நான் பின்னால் சுட்டுவேன். முதலில் எனக்கு மொழிபெயர்ப்பின் மீது எப்படி ஆர்வம் வந்தது என்பதை சுட்டியாக வேண்டும். சென்னையில் ஒரு மியூசியம் அரங்கு என்ற ஒன்று இருக்கின்றது, எழும்பூரில். நான் மாணவனாக இருந்த பொழுது, அப்பொழுது இளங்கலை படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய ஆசிரியர் மதிப்பிற்குரிய பாரதி புத்திரன் என்கின்ற சா பாலசாமி தான் இளங்கலை படிக்கும் பொழுதே மொழிபெயர்ப்பு இலக்கியத்தின் மீது எனக்கு ஆர்வத்தை தூண்டியவர். அந்த அரங்கத்திற்கு என்னை அழைத்து கொண்டு சென்று ஒரு நாடகத்தை பார்த்து கொண்டிருந்தோம். நாங்கள் இருவரும் பார்த்து கொண்டிருந்தோம். நாடகம் முடிந்த பிறகு ஒரு வயதான முதியவரை, ஒரு ரொம்ப எளிமையான ஒரு கிழவராக அவர் இருந்தார். அவரை சுட்டிக்காட்டி, அவரை பாரு, அவர் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேட்டாரு. தெரியல சார் அப்படின்னா. அவர் தான் வங்கத்தின் புகழ்பெற்ற நாடக ஆசிரியர் பாதல் சர்க்கார் என்று அறிமுகப்படுத்தினார். நாங்கள் ரொம்ப தூரத்தில் பாதல் சர்க்காருடைய அந்த எளிமையான தோற்றத்தை கண்டு வியந்து கொண்டிருந்தோம். ஆனால் அப்பொழுது நான் இளங்கலை படித்துக் கொண்டிருந்தேன். அப்பொழுது மொழிபெயர்ப்பு நாடகங்களின் மீது எனக்கு இவ்வளவு ஈடுபாடு வரும் என்று நான் நினைத்து கூட பார்த்ததில்லை. பாதல் சர்க்கார் என்கின்ற அந்த ஆளுமையை குறித்து எனக்கு அப்பொழுது எதுவும் தெரியாது. இப்பொழுது இந்த மாதிரி கதையெல்லாம் விட்டுவிட்டு நேரடியாக நான் என்னுடைய தலைப்பிற்குள் வந்து விடுகின்றேன். மொழிபெயர்ப்பு நாடகங்கள் குறித்து ஸ்டாலின் என்பவர், அப்புறமா நான் முருகேச பாண்டியன் போன்றவர்கள்லாம் மிக விரிவான கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் எல்லாம் ஒரு பெரிய பட்டியலை தந்திருக்கின்றார்கள். எப்பொழுது மொழிபெயர்ப்பு நாடகம் தொடங்கியது, தமிழில் என்னென்ன மொழிபெயர்ப்பு நாடகங்கள் எல்லாம் வெளிவந்தன என்ற ஒரு நீண்ட பட்டியலை ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருக்கின்றார். அந்த பட்டியலை நான் படித்துக் கொண்டிருந்தால் நேரமாகிவிடும். பொதுவான அதனுடைய சில பொதுவான அம்சங்களை மட்டும் நான் சொல்லலாம் என்று இருக்கின்றேன். சென்ற நூற்றாண்டில் ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் பரவலாக மொழிபெயர்க்கப்பட்டன. 1876ஆம் ஆண்டிலிருந்தே ஷேக்ஸ்பியருடைய நாடகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருந்தன. இந்த நூற்றாண்டிலும் நிறைய நாடகங்கள், ஏராளமான நாடகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. நாம் இந்த தருணத்தில் மொழிபெயர்ப்பு ஆசிரியர்களை நாம் நன்றியோடு நினைவு கூற வேண்டும் என்று நான் நினைக்கின்றேன். அது நிரபராதிகளின் காலம் என்ற நாடகத்தை மொழிபெயர்த்த சு கிருஷ்ணமூர்த்தி ஆகட்டும், கலீலியோ என்ற நாடகத்தை மொழிபெயர்த்த தீசு சதாசிவமாகட்டும், அல்லது தட்சிணாமூர்த்தி என்ற மொழிபெயர்ப்பாளராகட்டும், பானுமதி என்ற மொழிபெயர்ப்பாளராகட்டும், பாவண்ணன் என்கின்ற கிரீஷ் கர்நாட்டுடைய நாடகங்களை எல்லாம் மொழிபெயர்த்த பாவண்ணன் ஆகட்டும், எல்லாவற்றுக்கும் மேலாக இந்திய மொழி நாடகங்கள் என்கின்ற ஒரு மிகப்பெரிய அற்புதமான தொகுப்பை தந்து அதற்காக சாகித்ய அகாடமி விருதையும் பெற்ற சரஸ்வதி ராம்நாத் போன்ற இந்த ஜாம்பவான்களை எல்லாம், குறிப்பாக சமூகத்தின் தூண்கள் என்கின்ற இன்னொரு புத்தகத்தை மொழிபெயர்த்த கா திரவியம் என்பவர், இவர்களெல்லாம் நம் சமூகத்தின், நம்முடைய இனத்தின், நம்முடைய தமிழ் மொழியை அடுத்த கட்டத்திற்கு எடுத்து சென்ற மிகப்பெரிய ஆளுமைகள். இந்த தலைமுறை அவர்களுடைய பெயர்களையாவது தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் நான் இந்த மொழிபெயர்ப்பு நாடகங்கள் என்கின்ற இந்த தலைப்பை நான் கொடுத்தேன். இந்த தலைப்பில் பேசுவது என்பதில் எனக்கு இருக்கின்ற சிரமத்தை முதலில் சொல்ல முற்படுகின்றேன். இந்திய மொழி
என்று பார்ப்போமானால் அதில் கன்னட மொழி இருக்கிறது, மராத்தி மொழி, இந்தி மொழி என்று பல மொழிகள், தெலுங்கு மொழி என்று பல மொழிகள் இருக்கின்றன. அத்தனை நாடகங்களையும் பேசுவது என்பது சாத்தியமில்லாதது. அதே போல உலக நாடகங்களில் ஷேக்ஸ்பியர் ஆகட்டும், இப்சன் ஆகட்டும், சீக்ஃப்ரிட் லென்ஸ் ஆகட்டும், உமா சொன்ன சார்த்தர் ஆகட்டும், எல்லோருமே மிகப்பெரிய நாடக மேதைகள். பெர்னாட் ஷா உட்பட மிகப்பெரிய நாடக மேதைகள். அப்படி இருக்கும் பொழுது எந்த நாடகத்தை பேசுவது, எந்த நாடகத்தை விடுவது என்கின்ற அந்த ஒரு சிரமம் மட்டும்தான் எனக்கு இருக்கின்றது. நான் பெருமையோடு நான் சொல்ல வேண்டிய ஒரு புத்தகம் அரங்க ஆட்டம் என்கின்ற ஒரு புத்தகம். அதை அஸ்வகோஷ் என்கின்ற ராஜேந்திர சோழன் அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். அவர்கள் மிக விரிவாக அதை ஒரு வரலாற்று பூர்வமாக வங்க மொழி நாடகங்கள், இந்தி மொழி நாடகங்கள், எல்லா நாடகங்களையும், தெலுங்கு மொழி நாடகங்கள் என்று ஒரு பெரிய அறிமுகத்தை கொடுத்திருக்கின்றார். இதை தவிர வடமொழி இலக்கிய வரலாறு என்பதில் அதுல நாடகங்கள் என்ற ஒரு பெரிய புத்தகமும் வந்திருக்கின்றன. நான் இந்த புத்தகங்களில் இல்லாத செய்திகளை இதை ஒரு பட்டியலாக தராமல் ஒரு உணர்வு பூர்வமாக, நீங்கள் இந்த நாடகங்களை எல்லாம் இப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஆய்வாளர்களை நான் அறிவேன், தமிழ் பேராசிரியர்களை நான் அறிவேன். இந்த பொழிவு என்பது அந்த பேராசிரியர் பெருமக்களுக்காகத்தான். ஏனென்றால் நம்முடைய பாடத்திட்டத்தில் பெரும்பாலும் மொழிபெயர்ப்பு இலக்கியங்கள் குறித்து ஒரு 2 வரிகளை அல்லது 3 வரிகளை சேர்க்கின்றோமே தவிர, இந்த பாட புத்தகத்தில், பாடத்திட்டத்தில் மொழிபெயர்ப்பு இலக்கியம் என்கின்ற தனியான ஒரு பாடம் இருக்க வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். அதுதான் நம்முடைய மொழியை அடுத்த கட்டத்திற்கு அழைத்து செல்லும். இந்த அறிமுகத்துடன் இப்பொழுது நான் என் கைகளில் ஒரு சிறு குறிப்பு கூட இல்லை. அந்த குறிப்புகள் இல்லாமல் என்னை கவர்ந்த மிகச்சிறந்த நாடக ஆசிரியர்கள் என்று நான் கருதுகின்ற சில நாடக ஆசிரியர்களை அறிமுகப்படுத்த விரும்புகின்றேன். நான் முதலில் எடுத்துக்கொள்ள விரும்புகின்ற இந்திய நாடகத்தில் இந்தி நாடகம். இந்த நாடகத்தை எழுதியிருப்பவர் நந்தகிஷோர் ஆச்சாரியா என்பவர். இந்த நாடகம் அஸ்தினாபுரம் என்ற தலைப்பில் வெளியிடப்பட்டிருக்கின்றது. இதை பற்றி பேசும் பொழுது ரொம்ப முக்கியமாக பெருமையோடு குறிப்பிட விரும்புகின்ற ஒருவர் யார் என்று கேட்டால், அவர் வெளி ரங்கராஜன் என்கின்ற ஒரு மிகச்சிறந்த ஆளுமை. தமிழ் பேராசிரியர்களுக்கு எத்தனை பேருக்கு இவரை தெரியும் என்று எனக்கு தெரியாது. நாடகத்தை வளர்க்க வேண்டும் என்பதற்காகவே ஒரு சிற்றிதழை வெளி என்ற பெயரில் நடத்தி கொண்டு வந்தார். ஏறத்தாழ 39 இதழ்கள் அல்லது 40 இதழ்கள், என் நினைவு சரியாக இருந்தால் 39 40 இதழ்களை அவர் கொண்டு வந்தார். இதை ஏன் இங்கே குறிப்பிடுகிறேன் என்றால், அந்த வெளி இதழில் பல்வேறு மொழிகள், அது ஜெர்மனி ஆகட்டும், இத்தாலி ஆகட்டும், போலிஷ் மொழியாகட்டும், ஆங்கிலமாகட்டும், பல்வேறு மொழிகளில் பல நாடகங்களை அவர் பிரசுரம் செய்தார், வெளியிட்டு வந்தார். அதை பலர் கவனிக்கவில்லை. அவருடைய வெளி இதழின் வெளியீடாக இந்த அஸ்தினாபுரம், உடலுக்கு அப்பால் என்கின்ற நந்தகிஷோர் ஆச்சாரியாவுடைய 2 நாடகங்கள் நூல்களாக வந்தன. அதை நான் வாங்கியதே ஒரு சுவாரஸ்யம். என்னவென்னா, தலைப்பு மகாபாரதத்தில் பெண்ணியம் என்பது அந்த புத்தகத்துடைய தலைப்பு. நான் அதை ஒரு கட்டுரை நூல் என்பதாக நினைத்து கொண்டு, அதுவும் பெண்ணியத்தின் மீது மிகவும் ஈர்ப்பு இருந்த காரணத்தால் மகாபாரதத்தில் பெண்ணியம் என்ற அந்த புத்தகத்தை வாங்கிவிட்டேன். அதுல பாத்தீங்கன்னா இந்த நாடகம் அஸ்தினாபுரம் என்ற நாடகம் இருந்தது. இதற்கு ஒரு மிக மிக அற்புதமான கவித்துவமான ஒரு முன்னுரையை கீதா அவர்கள் எழுதியிருக்கின்றார். அதனுடைய சாராம்சத்தை மட்டும் நான் சொல்லுகின்றேன். காப்பியங்கள்ல எத்தனையோ காப்பியங்கள் பெண்களை பற்றி வர்ணிக்கின்றன, எல்லாமே சரி. ஆனா இந்த காப்பியங்கள் என்று பேசும் பொழுது கீதா ஒரு கேள்வியை கேட்கின்றார். அசோகவனத்து சீதையை பற்றி பதறுகின்ற கவி மனங்கள் இடும்பையை பற்றி, பீமனுடைய மனைவியான இடும்பையை பற்றி எப்பொழுதாவது கவலை கொண்டிருக்கின்றதா? என்றைக்காவது பெண்ணுடைய காமத்தை, காதலை எப்பொழுதாவது இந்த சமுதாயம் அங்கீகரித்து இருக்கின்றதா?
பெண் தன்னுடைய ஆசைகளை எல்லாம் மறைத்து வைத்தால் அவள் ஒரு சிறந்த பெண்ணாக அங்கீகரிக்கப்படுவாள். ஆனால் அதே பெண் தன்னுடைய காதலை வெளிப்படுத்தினால் அவள் சூர்பனகை என்று ராட்சசியாக அல்லது இடும்பை என்று ராட்சசியாக அரக்கியாக சித்தரிக்கப்படுகின்றாள். இந்த அடிப்படையில் பார்த்தால் மகாபாரதம் என்கின்ற அந்த காப்பியத்தை நந்தகிஷோராச்சாரியா எப்படி எழுதியிருக்கின்றார் என்பதுதான் அந்த நாடகம். கீதாவுடைய முன்னுரை மிக அற்புதமான ஒரு முன்னுரையாக இருக்கும். அந்த நாடகத்தில் குந்தியும் சுபாவும், சுபா என்பவர் யார் என்று கேட்டால் விதுரனுடைய தாயார். போர் முடிந்த பிறகு, கௌரவர்கள் எல்லாம் தோற்ற பிறகு, அவர்கள் மாண்ட பிறகு அவர்கள் இருவர் மட்டும் சந்திப்பது போல காட்சி. விதுரன் உயிரோடு இருக்கின்றார், திருதராஷ்டிரனோ உயிரோடு இருக்கின்றார். இவர்கள் மட்டும்தான் நாடக கதை மாந்தர்கள். இப்போ கொஞ்சம் பின்னோக்கு உத்தியில் சுபாவும் குந்தி தேவியும் இருவருமே மகாபாரதத்தை அவர்கள் மறு வாசிப்புக்கு உட்படுத்துவதாக அந்த நாடகம் அமைக்கப்பட்டிருக்கின்றது. அந்த அடிப்படையில் அந்த நாடகம் சொல்ல வருகின்ற செய்தி இதுதான். மகாபாரதத்துடைய அந்த போருக்கு அடிப்படையான காரணம் என்னவென்றால் பீஷ்மருடைய அந்த பிரதிஜை. பீஷ்மர் தன்னுடைய அந்த பிரதிஜையை உடைத்திருந்தார் என்றால் யாருக்கு அந்த அரியணை என்கின்ற பிரச்சனை எழும்பி இருக்காது. அது மட்டுமல்ல, அந்த மகாபாரதத்தில் வருகின்ற பெண்கள் எல்லோருமே, உதாரணமாக அம்பிகா, அவர் பீஷ்மரை நேசிக்கின்றாள். ஆனால் பீஷ்மர் அவளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இல்லை. எனவே வேறு வழியே இல்லாமல் அம்பிகாவும் சரி, அவருடைய சகோதரியும் சரி, தங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக வியாசரை கூடுகின்றார்கள். ஆனால் அதில் அவர்களுக்கு எந்த விதமான விருப்பமும் இல்லை. இதெல்லாம் இந்த நாடகத்தில் கட்டுடைக்கப்படுகின்றது. பெண்ணுடைய விருப்பத்திற்கு மாறாகத்தான் இந்த இந்திய சமூகம் இயங்கிக் கொண்டு வருகிறது என்பதை மட்டும் சொல்லாமல், இந்த நாடகத்தில் மிக முக்கியமான ஒரு அம்சம் என்னவென்றால், சுபா என்கின்ற விதுரனுடைய தாயார் பீஷ்மரை சந்திக்கின்ற காட்சி. தன்னுடைய மகனான விதுரனுக்கு ஆட்சி வேண்டும் என்பது போல ஒரு வேண்டுகோளை வைக்கின்றாள். ஆனால் அதை பீஷ்மர் மறுத்து விடுகின்றார். என்ன காரணம் என்றால், விதுரன் ஒரு தாசியுடைய, ஒரு தாதி பெண்ணுடைய மகன். அது மட்டுமல்ல, பீஷ்மருக்கு குரு வம்சத்தில் வருபவர்கள்தான் அரியணை ஏற வேண்டும் என்கின்ற ஆசை இருக்கிறது என்பதை இந்த குந்தி சுபா இருவருடைய உரையாடலின் மூலமாக எவ்வாறெல்லாம் மகாபாரதத்தில் பெண்களுடைய குரல்கள் எவ்வாறு நசுக்கப்பட்டது, எவ்வாறு பீஷ்மருடைய வீரம், கிருஷ்ணருடைய தந்திரம், பீமனுடைய வீரம், அர்ஜுனனுடைய வீரம், இதெல்லாம் மட்டும்தான் முன்னிறுத்தப்பட்டது. சுவாரஸ்யமான ஒரு பகுதி வரும். ஒரு கட்டத்தில் சுபாவும் மகனான விதுரனும் சந்திக்கின்றார்கள். வானப்பிரஸ்தம், அதாவது இது போர் முடிந்த பிறகு எல்லோருமே அந்த நாட்டை விட்டு செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். ஆனால் சுபா மட்டும் வருவதற்கு மறுத்து விடுகின்றார். என்ன காரணம் என்று கேட்டால், விதுரன் கூட ஒப்புக்கொள்கின்றார். மறுநாளே வானப்பிரஸ்தம் அந்த காட்டிற்கு செல்ல வேண்டும் என்று ஒப்புக்கொள்கின்றான். ஆனால் தன்னுடைய அன்னையும் வருவாள் என்று நினைத்து கொண்டு அதற்கான ஏற்பாட்டை அன்னையை கேட்காமலேயே அவன் ஏற்பாடு செய்கின்றான். அந்த நந்தகிஷோராச்சாரியா என்ன சொல்ல வருகிறார் என்றால், மகாபாரத காலத்திலும் சரி, எப்பொழுதுமே நவீன நாடகம் என்னவென்றால் அது புராணத்தை அல்லது வரலாற்றை தன்னுடைய பாடுபொருளாக உள்ளடக்கமாக எடுத்துக்கொள்ளும். ஆனால் அதே சமயத்தில் அது சமகால பிரச்சனையை பேசும். இதுதான் நவீன நாடகத்துடைய அடிப்படை. அந்த நந்தகிஷோர் ஆச்சாரியா மகாபாரத காலத்தில் இருந்து இன்று வரை எவ்வாறு பெண்களுடைய குரல்கள் நசுக்கப்படுகின்றன என்பதை சொல்லி, அஸ்தினாபுரத்தில் தனியாக தன்னுடைய சுயமரியாதையை நிலைநாட்டுகின்ற சுபா மட்டும் அஸ்தினாபுரத்தில் தங்குகின்றாள் என்பதை மிக அற்புதமான ஒரு மொழியில் எழுதியிருக்கின்றார் நந்தகிஷோர் ஆச்சாரியா என்று பார்க்கின்றோம். அதே போலதான் உடலுக்கு அப்பால் என்கின்ற அந்த நாடகமும். இது மட்டுமல்லாமல் நான் இன்னும் சில இந்திய நாடக ஆசிரியர்களை நான் அறிமுகம் செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றேன். குறிப்பாக நான் சொல்ல விரும்புகின்ற மாபெரும் ஆளுமைகள் என்றால்
கன்னட நாடக இலக்கிய உலகத்தில் கிரீஷ் கர்னாட், வங்க நாடக இலக்கிய உலகத்தில் பாதல் சர்க்கார், அதே போல பிரளயன் என்ற ஒரு நாடக ஆசிரியர், சப்தர் ஆஷ்மி என்கின்ற ஒரு வீதி நாடக கலைஞரை பற்றி ஒரு மிக அற்புதமான ஒரு புத்தகம் எழுதியிருந்தார். நண்பர்களே, நான் மிகவும் பணிவோடு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன். நான் நவீன நாடக ஆசிரியர்கள் பல பேரை பார்த்திருக்கின்றேன். நவீன நாடகத்தை மேடை ஏற்றிய பல மேதைகளை, தமிழ்நாட்டின் மேதைகளை எனக்கு தெரியும். ஆனால் இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. தமிழில் இந்திரா பார்த்த சாரதியை தவிர எனக்கு ஆறுமுகத்தை தெரியும், இப்பொழுது நாடகத்தை போட்டுக் கொண்டிருக்கின்ற பார்த்திபராஜாவை தெரியும், ராமசாமியை தெரியும், ராமசாமியை தெரியும், பல நாடக மேதைகளை தெரியும். ஆனால் என்னுடைய பணிவான கருத்து, தமிழில் படைப்பாளிகள் எல்லாம் நாடகத்தை எழுத முன் வராததால், பிரபஞ்சன் முட்டை எழுதிய பிரபஞ்சன் ஒரு விதிவிலக்கு, நாவலாசிரியராக இருக்கின்ற இந்திரா பார்த்தசாரதி விதிவிலக்கு. மற்றவர்கள் எல்லாம் படைப்பாளி, அடிப்படையில் படைப்பாளிகள் அல்ல. நான் ஜெயந்தன், அஸ்வகோஷ் அவர்களை நான் விட்டு விடுகின்றேன், அவங்களும் படைப்பாளிகள். படைப்பாளர்களாக இல்லாமல் வெறும் நான் நாடகத்தை இயக்குகின்றேன், நாடகத்துடைய தொழில்நுட்பம் எனக்கு தெரிகின்றது, இப்படிலாம் பல பேர் நாடகத்தை மேடை ஏற்று இருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோருமே ஒரு முறையாவது பாதல் சர்க்காரையோ கிரீஷ் கர்னாட்டையோ நெருங்குவார்களா என்பதையாவது அவர்கள் யோசித்து பார்க்க வேண்டும். நான் மொழிபெயர்ப்பு நாடகத்தை நான் தேர்ந்தெடுத்து கொண்டதற்கு இதுதான் காரணம். யயாதி என்ற நாடகத்தை, பலிபீடம் என்கின்ற நாடகத்தை, நாகமண்டலம் என்கின்ற நாடகத்தை, அதே போல துக்ளக் என்கின்ற நாடகத்தை, பல நாடகங்களை எழுதிய கிரீஷ் கர்னாட் தமிழ் சூழலில் எவ்வாறு அறியப்பட்டார் என்பது அதை கேள்விப்பட்டால் உங்களுக்கு மட்டுமல்ல, எனக்கு மிகுந்த வருத்தத்தை அளிக்கும். கிரீஷ் கர்னாட் இறந்த பொழுது எப்படி அறிமுகப்படுத்தியது இந்த தமிழ் பத்திரிகைகள் என்றால், காதலன் திரைப்படத்தில் நடித்த நடிகர் கிரீஷ் கர்னாட் மறைந்து போனார் என்பதாக அறிமுகப்படுத்தியது. எவ்வளவு பெரிய ஞானபீடம் பெற்ற ஒரு மிகச்சிறந்த மேதை தான் கிரீஷ் கர்னாட். இத்தனைக்கும் அவர் கன்னட மொழியை அவர் பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் படித்தார். ஆங்கிலத்தில் கவிதைகள் எழுத வேண்டும் என்பதற்காக தற்செயலாக யயாதி என்ற நாடகத்தை எழுத வந்தார். அனைத்து நாடகத்தையும் நான் சொல்ல முடியாது என்றாலும் கூட ஒரு மிகப்பெரிய புத்தகத்தை, ஒரு 600க்கும் மேற்பட்ட பக்கத்தில் மொழிபெயர்த்த அமைதியான இலக்கியவாதியான பாவண்ணன் அவர்களை நான் நன்றியோடு நினைத்து பார்க்கின்றேன். பாவண்ணனுக்கு எந்த விருது வேண்டுமானாலும் தமிழகம் கொடுக்கலாம். ஆனால் நம் பாவண்ணன் போன்ற மனிதர்களை, இலக்கியவாதிகளைத்தான் நாம் மறந்து போய்விடுகின்றோம். அந்த தொகுப்பை நீங்கள் அவசியம் வாசிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதில் பாவண்ணன், நாகமண்டலம், துக்ளக் இந்த 2 நாடகத்தையாவது நீங்கள் அனைவரும் வாசிக்க வேண்டும். நான் முழுவதுமாக கதையை சொல்ல போவதில்லை. சொல்லணும்னாக்கா நேரம் இருந்தாலும் நான் சொல்றேன், அல்லது கேள்வி நேரத்தின் போது சொல்லுகின்றேன். அதுல துக்ளக் என்கின்ற அந்த நாடகம் இந்திய அரசியலை, இன்றைக்கு இருக்கின்ற இந்திய அரசியலாக இருந்தாலும் கூட துக்ளக் முகமது துக்ளக்கை முன்வைத்து விமர்சனம் செய்கின்ற ஒரு அற்புதமான நாடகம் என்று சொல்லுவேன். துக்ளக் என்ன செய்கிறான் என்றால், தன்னுடைய தலைநகரம் தில்லியிலிருந்து தன்னுடைய தலைநகரத்தை தௌலதாபாத்துக்கு மாற்றுகின்றான். நாணயங்கள்ல வெள்ளி நாணயங்கள் இருக்கின்றன, அதை சாதாரண பிரான்ஸ் வெண்கல நாணயங்களாக மாற்றுகின்றான். சில சீர்திருத்தங்களை எல்லாம் செய்ய வேண்டும் என்று முற்படுகின்றான். ஆனால் அவனுடன் இருந்தவர்கள், அமைச்சர்கள், அவன் யார் யாரையெல்லாம் நம்புகின்றானோ அவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளால், இன்றைக்கும் அந்த சூழ்ச்சி இந்திய அரசியலில், தமிழக அரசியலில் உண்டு. சில சூழ்ச்சிகளால் வேறு வழியே இல்லாமல் அவன் அனைவரையுமே கொலை செய்ய நேரிடுகின்றது. துக்ளக் தன்னுடைய தந்தையையும் கொலை செய்துவிட்டு அரியணை ஏறி இருக்கின்றான் என்பது நமக்கு தெரிந்த ஒரு செய்தி. எந்த ஒரு சூழலில் அவன் இவ்வாறு மாறுகின்றான், அரசியல் என்பது எவ்வாறு ஒரு சதுரங்கமாக, ஒரு செஸ் போர்டு மாதிரி இருக்கின்றது என்பதை விளக்குகின்ற அற்புதமான நாடகம் அது.
அதை துக்ளக் என்கின்ற நாடகத்தை நம்முடைய தில்லி செங்கோட்டை அந்த ரெட் ஃபோர்ட்டுக்கு முன்னாடி அரங்கேற்றினார்கள் என்பதை நினைக்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாக இருக்கின்றது. அதில் வருகின்ற ஒவ்வொரு வசனமும் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அதை மிகப்பெரிய 120 பக்கங்களுக்கு விரிகின்ற ஒரு நாடகம். சொல்வதற்கு எனக்கு நேரம் இருக்காது அப்படின்னு நம்புறேன். நீங்கள் அப்புறமாக கேள்வி கேட்கலாம். அதே போல அவருடைய நாகமண்டலம் என்கின்ற ஒரு நாடகம் ரொம்ப அற்புதம். அந்த நாகமண்டலம் நாடகம் எதை சொல்லுகிறது என்று கேட்டால், அது தொடக்கத்துல ஒரு மண்டபம், ஒரு ஊருக்கு வெளியே இருக்கின்ற ஒரு மண்டபம். அந்த மண்டபத்தில் விளக்குகள் எல்லாம் பேசிக்கொள்கின்றன. எப்போதுமே கிரீஷ் கர்னாட்டுடைய நாடகத்துடைய தொடக்கமே மிக அற்புதமாக இருக்கும். ஒரு ஷேக்ஸ்பியர் நாடகத்தை போல தொடங்குவார். விளக்குகள் தமக்குள் பேசிக்கொள்கின்றன. அதுல ராணி என்கின்ற ஒரு பெண்ணை மையமாக வைத்து சொல்லப்படுகின்ற நாடகம். இந்த ராணி என்பவள், அவளுக்கு ஒரு கணவன். அந்த கணவன் அவள் மீது அவ்வளவாக அன்பு செலுத்த மாட்டான். அப்போ ஒரு பாட்டி என்ன சொல்வானா, அவனை வசியம் செய்வதற்காக ஒரு மருந்தை கொடுப்பாள். இந்த மருந்தை அவனுக்கு கொடு, பாலில் கலந்து கொடு, கலந்து கொடுத்த பிறகு அவன் உன்னுடைய காலடியில் விழுந்து கிடப்பான் அப்படின்னு. இவளும் அவ்வாறு செய்கின்றாள். ஆனால் என்ன நடக்கும்னா, அதில் பாதி பாலை அவன் வெளியே ஊத்தும் பொழுது அதை ஒரு பாம்பு ஒன்று குடித்து விடும். அந்த பாம்பு, இது கதைதான், அந்த பாம்பு ஒரு ஆணாக வடிவெடுக்கும். அவன் பேர் நாகப்பன். அப்போ இந்த கணவன் இல்லாத பொழுது இந்த நாகப்பன் வருவான். பகலில் நாகப்பனும் இரவில் அவளுடைய கணவனும் மாறி மாறி வருவார்கள். அவள் அந்த நேரத்தில் அவள் கர்ப்பம் தரிக்கின்றாள். ஆனால் அவள் யாருக்கு தன்னுடைய உறவை வைத்துக் கொள்கிறாள் என்றால், அந்த பாம்பிடம் மட்டும்தான் உறவை வைத்துக் கொள்கின்றாள். பாம்புனா மனித வடிவில் இருக்கின்ற அந்த நாகப்பன், அவன் கணவனுடைய வடிவத்திலேயே வர்றதுனால அது தெரியாதவள். அவனுடன் அந்த கணவன் தன்னுடன் ரொம்ப பிரியப்பட்டு இருக்கின்றான் என்று மனமகிழ்ந்து உறவை வைத்துக் கொள்கின்றான். இப்பொழுது அந்த கணவனுக்கு அவள் கர்ப்பம் தரித்தவுடன் தான் அந்த பெண்ணை தொடவே இல்லையே என்பதற்காக அவனுக்கு சந்தேகம் வந்து விடுகின்றது. அப்பதான் அவளுக்கும் தெரிகிறது. அவள் நாகப்பனிடம் பேசுகின்றாள். அந்த பாம்பு என்ன சொல்லுதுன்னா, நீ ஒரு புற்றில் கையை வைத்து என் மீது சத்தியம் செய், இந்த பாம்பின் மீது சத்தியம் செய், அப்பொழுது உன்னுடைய கணவன் நம்புவான். அப்போ அவள் சபையில ஒரு கட்டத்துல அவள் அந்த பாம்பை புற்றிலிருந்து எடுத்து, ஏன்னா அந்த பாம்பு ஒன்றும் செய்யாது, ஏனென்றால் அந்த பாம்பு தான் அவளுடைய கணவன், ஒன்றும் செய்யாது. அவ சொல்றா, என்னுடைய கணவனையும் இந்த பாம்பையும் தவிர நான் ஒருவரையும் தீண்டியதில்லை என்பதாக ஒரு காட்சி வரும். ஒரு கட்டத்தில் அந்த பாம்புக்கு அந்த கணவன் மீது, அவளுடைய உண்மையான கணவன் மீது ஒரு பொறாமை வந்துவிடும். இப்போ இந்த முக்கோண காதலை, ரொம்ப பெண்ணுடைய உள்ளத்தை, இந்திய பெண்களுடைய உள்ளத்தை, அது ஒரு உளப்பகுப்பாய்வு தான் செய்யணும். எனக்கு தெரிந்து ஒரு பத்திரிகையில் பிரேமும் ரமேஷும் இந்த நாகமண்டலத்தை மட்டும் முன்வைத்து ஒரு மிகப்பெரிய ஆய்வு கட்டுரையை எழுதினார்கள். அது அவ்வளவு அற்புதமான நாடகம். அது நாகமண்டலமாக இருக்கலாம், யயாதியாக இருக்கலாம், பலிபீடம், அது 12ஆம் நூற்றாண்டில் எவ்வாறு ஒரு கலப்பு திருமணம் ஏற்பட்ட பொழுது பசவண்ணருடைய கதையை சொல்லுகின்ற ஒரு அற்புதமான நாடகம். எப்பொழுதுமே கிரீஷ் கர்னாட்டு என்ன செய்வார் என்றால், இப்படி வரலாற்று பாத்திரங்களை எடுத்துக்கொள்வார், அதே போல புராண பாத்திரங்களையும் எடுத்துக்கொள்வார். அந்த புராண பாத்திரங்களுக்கும் வரலாற்று பாத்திரங்களுக்கும் தற்போதைய அரசியல் அல்லது தற்போதைய சமூக பிரச்சனைகளை மிக மிக அற்புதமான ஒரு மொழி நடையில் அவர் அதற்கு விளக்கத்தை கொடுத்திருப்பார். அது கன்னட நாடக உலகத்தின் மிகச்சிறந்த மேதை என்று கிரீஷ் கர்னாட்டை சொல்லலாம். ஆனால் அதே போல இப்போ பாதல் சர்க்கார் என்கின்ற அந்த மேதை, மாமேதை, அவர் 3ஆம் அரங்கம் அப்படின்ற தேர்ட் தியேட்டர் என்கின்ற ஒரு புதிய அரங்கத்தை அறிமுகப்படுத்தியவர். நான் முதலில் படித்த அவருடைய நாடகம் எதுன்னு கேட்டீங்கன்னா, பிறகு ஒரு இந்திரஜித் என்ற ஒரு நாடகம், அப்புறம் ராஜாராம் அவர்களால் பாதல் சர்க்கார் நாடகங்கள் என்ற ஸ்பார்டகஸ் என்ற நாடகமும், போமா என்கின்ற ஊர்வலம் என்கின்ற நாடகமும் மொழிபெயர்க்கப்பட்டது. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்ச நாடகம் அப்படின்னு சொன்னீங்கன்னா,
மீதி சரித்திரம் என்கின்ற தமிழில் கிரியா வெளியீடாக வந்திருப்பதாக நினைவு எனக்கு. ஆர் பானுமதி அவர்கள் மொழிபெயர்த்த ஒரு நாடகம் அப்படின்னு சொல்றேன். தயவு செய்து இதை கேட்டு கொண்டிருப்பவர்கள் தயவு செய்து ஏதோ மியூட்ல எல்லாம் போட்டு விடாமல் அல்லது வேற ஏதாவது வேலையை பார்க்காமல் இதுவரைக்கும் கேட்டவர்கள் இந்த நாடகத்தை கொஞ்சம் கவனிக்குமாறு பணியோடு கேட்டுக்கொள்கின்றேன். ஏனென்றால் நான் படித்த வரையில் இந்திய நாடகங்களில் மீதி சரித்திரத்திற்கு இணையான ஒரு தமிழ் நாடகத்தை என்னால் சொல்ல முடியவில்லை. மிக ஒரு 5 நிமிடத்திற்குள் அதை சொல்லிவிட்டு உலக நாடகங்களுக்கும் செல்லலாம் என்று இருக்கின்றேன். இந்த மீதி சரித்திரம் அப்படின்றது ஒரு சர்வசாதாரணமாக ஒரு ஞாயிற்றுக்கிழமை, அந்த ஞாயிற்றுக்கிழமையில வசந்தி அப்படின்ற ஒரு கணவன் மனைவி, அந்த வசந்தி அப்படின்ற ஒரு மனைவி, சீதாநாத் அப்படின்ற சரதிந்து என்கின்ற ஒரு கணவன், இவங்க 2 பேரும் ஞாயிற்றுக்கிழமையில சாதாரணமா எழுந்துக்கிறாங்க. 11 மணிக்கு ஒரு பேப்பர் வருது. இவன் ஒரு அசைன்மெண்ட் எழுதுறான், இவன் ஒரு பேராசிரியர், அவ ஒரு எழுத்தாளர். 2 பேருமே சந்திக்கிறாங்க. அவங்க வீட்டுக்கு புதுசா ஒருத்த ஒரு நண்பன் வருகின்றான். அவன் ஒரு பேப்பரை போட்டுட்டு போறான். இந்த பேப்பர்ல என்ன இருக்கு அப்படின்னா, இவர்களுக்கு 2 பேருக்குமே தெரிந்த சீதாநாத் என்பவர் தற்கொலை செய்து கொள்வதாக செய்தி வருகிறது. இப்போ அவ என்ன சொல்றா அப்படின்னா, நான் பத்திரிகைக்கு உடனே ஒரு கதையை அனுப்புனங்க, என்ன கதை அப்படின்றது எதை எழுதுறதுன்னு தெரியல அப்படின்றான் கணவன் கிட்ட. அவன் என்ன சொல்றான், பேசாம இந்த சீதாநாத் தான் உனக்கு தெரியுமே, 2 வாரம் முன்னாடி கூட நம்ம பார்த்தோம், அவனை பற்றிய கதையை எழுது. என்ன எழுதுறதுன்னு கேட்கிறான். அவன் ஏன் தற்கொலை செய்து கொண்டான்னு எழுது, ஒரு கற்பனை செய் அப்படின்றான். இவளும் உட்காந்து எழுதுறான். இவன் அசைன்மெண்ட் ஒரு கட்டுரை எழுதுவதற்காக ஒரு செமினாருக்கு, ஒரு நீங்களா நிறைய பேர் கட்டுரை எழுதுவீங்க இல்லைங்களா, அந்த மாதிரி இவன் கட்டுரை எழுத போயிடுறான். இவன் ஒரு கதை எழுதுறான். அந்த கதையில சீதாநாத்தும் கௌரி என்கின்ற இன்னொரு ஒரு கேரக்டர், கௌரி குணா அப்படின்ற குணா அப்படின்ற ஒரு கேரக்டர் வரும். அதுலயும் கணவன் மனைவி தான். அந்த கணவன் ஏன் தற்கொலை செய்து கொள்கின்றான் என்கின்ற ஒரு கதையைத்தான் அவள் எழுதியிருப்பாள். அந்த கதையில் அந்த மனைவிய தொந்தரவு செய்கின்ற சீதாநாத்துடைய ஒரு நண்பன் அடிக்கடி வருவான். அவள் ஒரு ஏழை, அவளுக்கு பெரிய பிரச்சனை எது அப்படின்னாக்கா பணம் பிரச்சனை. தன்னுடைய கணவன் தன்னிடம் எதையும் மறைக்க மாட்டான் என்ற நம்பிக்கையில் இருக்கின்றான். ஆனால் உண்மை என்னவென்றால் அவன் நிறைய கடன் வாங்கி இருப்பான். அதை தன்னுடைய மனைவியிடம் மறைப்பான். ஒரு கட்டத்தில் கோர்ட்டிலிருந்து, நீதிமன்றத்தில் இருந்து சம்மன் வரும். எல்லா உண்மைகளும் தெரிந்துவிடும். இந்த உண்மைகளை எல்லாம் தெரிந்த காரணத்தால் அவள் அந்த கணவனை விட்டு நண்பனிடம் சென்று விடுவாள். எனவே அவன் தற்கொலை செய்து கொள்வதாக அந்த வசந்தி அப்படின்ற அந்த கேரக்டர் ஒரு கதை எழுதியிருக்கும். இதை அவன்கிட்ட படிச்சு காட்டுவான். யார்? கணவன் கிட்ட சொல்லுவான். அப்ப அந்த கணவன் என்ன செய்யறான், சரதிந்து என்ன சொல்றான், இது சரிதான், ஒரு பொருளாதார காரணத்தை சொல்ற, ஆனால் தற்கொலை செய்வதற்கு ஒரு மனிதன் நார்மல் மனிதனாக இருக்க முடியாது, அப்நார்மல் கேரக்டரா ஒருத்தர் இருக்கணும். அதனால அவ்வளோ சரியா இருக்கிற மாதிரி தெரியல இந்த கதை அப்படின்னு. சரி, அவன் என்ன சொல்லுவா, அப்படின்னா நீங்க ஒரு கதையை எழுதுங்க அப்படின்வா. இப்போ கதைக்குள் கதை, நாடகத்திற்குள் ஒரு நாடகம். இப்ப இவன் ஒரு நாடகத்தை எழுதுவான். இந்த நாடகத்தில் ஒரு பேராசிரியர் இடம்பெறுகின்றார். பேராசிரியர் இதே போல ஒரு கணவன் மனைவி. இவர் நல்ல பேராசிரியர். ஒரு கல்லூரியில் எல்லோராலும் விரும்பப்படுகின்ற ஒரு கண்ணியமான ஒரு பேராசிரியர், முதல்வராலும் விரும்பப்படுகின்ற ஒரு பேராசிரியர். ஒரு நாள் என்ன ஆகிறது அப்படின்னா, தன்னுடைய மாணவன் ஒருவனை, மிகச்சிறந்த மாணவன், ஆனால் அவன் ஒரு சின்ன தவறு செய்து விட்டான் என்பதற்காக அவனை அந்த பேராசிரியர் பள்ளிக்கூடத்தை விட்டு, பள்ளிக்கூடமா கல்லூரியான்னு தெரியல, டிசி கொடுக்கிற அளவுக்கு போயிடுவார். முதல்வர் எல்லோரும் அவருடைய வீட்டுல கேட்பாங்க, அவன் செய்தது, அசோக் செய்தது, அசோக் நினைக்கிற அந்த கேரக்டர் பேரு, சாதாரண குற்றம். அவன் என்ன பண்ணியிருந்தான், வகுப்பறையில் லோலிதா என்கின்ற ஒரு படிக்கக்கூடாத ஒரு நாவலை படித்து கொண்டிருந்தான். அதுல என்ன தப்பு அப்படின்னு கேட்கிறாங்க. அது ஒரு பாலியல் தொடர்பான ஒரு
புத்தகம், ஒரு உலக புகழ் பெற்ற நாவலும் அது. இந்த ஒரு தவறுக்காக அவ்வளவு சிறந்த மாணவனை நீங்கள் வெளியேற்றுவதா அப்படின்னு பேசிட்டு ஒரு கோரிக்கையாக வைத்து அவனை மீண்டும் மீண்டும் சேர்த்துக் கொள்ளுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. பிரச்சனை என்ன அப்படின்னா, இடையில இருக்கு ஹலோ, அந்த பிரசன்ட் சார் யாரோ மியூட் பண்ணுங்க சார் ப்ளீஸ். சார் வணக்கம், நீங்க பேசுறது கேட்கல, கொஞ்சம் மியூட் பண்ணுங்க சார். லக்ஷ்மண் பேசுறேன் சார். சார் நீங்க பேசுறது கேட்கலைங்க சார். ரவிக்குமார் சார். ஓகே ஓகே ஓகேங்க சார். ஓகே நான் சொல்றேன். ரவிக்குமார் சார், உங்களோடது அன்மியூட் பண்ணிடுங்க. மியூட் ஆயிடுச்சு. சார் நீங்க மைக் ஆன் பண்ணி விடுங்க சார். சரியா கேட்கல நீங்க பேசுறது. உங்க மைக் ஆன் பண்ணி விடுங்க. சார் சாரோட வாய்ஸ் கேட்கல. ஹலோ,
சார் ரவிக்குமார் சாரோட மைக் வந்து மியூட் பண்ணி வச்சிருக்காரு. இப்போ ஓகேங்களா? இப்போ ஓகேவா? இப்போ சரியா இருக்குங்களா? ஓகே சார், ஓகே சார், பேசுங்க சார். அனைவருக்கும் மீண்டும் வணக்கம். நான் எதுவுமே தொடலை, ஆனா அது என்ன ஆச்சு அப்படின்றது தெரியல. ஆனா நான் மீதி சரித்திரம் அந்த நாடகத்தை நான் அதனுடைய அடுத்த பகுதியை இப்ப நான் சொல்றேன். அப்போ இந்த பேராசிரியர்கிட்ட அவரிடம் சில பிரச்சனைகள் இருக்கும். அதான் இந்த நாடகத்தில் சொல்ல வருவது. அந்த நண்பர் ஒருவர் வருவார். வந்த உடனே அந்த பேராசிரியருடைய மனைவியிடம் சில விஷயங்களை பேசுவார். என்ன அப்படின்னா, அந்த ஷரதிந்து அப்படின்றவரு அவருக்குள்ள ஏதோ ஒரு சில பிரச்சனை இருக்கு என்பது போல கண்டுபிடித்து, உண்மையில் என்ன நடந்திருக்கும் என்றால், அவருடைய இளம் வயதில் ஒரு கணவனும் மனைவியும் வெளியூருக்கு சென்று இருக்கும் பொழுது, அதாவது கேரளாவுக்கு சென்று இருக்கும் பொழுது, அங்கு ஒரு வயதில் மிகச்சிறிய பெண்ணுடன் அவருக்கு ஒரு தொடர்பு ஏற்படுகின்றது. அவள் அடிக்கடி அவரை பார்ப்பதற்காக வருவாள். ஆனால் ஒரு கட்டத்தில் அவள் காட்டிற்குள் ஓடும் பொழுது அவளை பல பேர் பாலியல் பலாத்காரம் செய்து விடுவார்கள். அந்த பெண்ணுடைய நினைவு இவனை ஆட்டி படைக்கும். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பெண்ணை போலவே இன்னொரு பெண்ணையும், ஒரு வயதில் குறைந்த ஒரு பெண்ணை அவன் பார்ப்பான். தன்னுடைய நண்பனிடம் சொல்லுவான். என்ன சொல்லுவான் என்றால், ஒருவேளை அவர்கள் அப்படி பலாத்காரம் செய்யாமல் இருந்திருந்தால் நானே அதை செய்திருக்க கூடும் என்பதாக அவன் அடி ஆழத்தில் அவனுக்குள் இருக்கின்ற ஒரு ரகசியத்தை சொல்லுவான். அப்பொழுது அந்த நண்பன் சொல்லுவான், அவங்க அப்படி செயல்படுத்தினார்கள், நீ அவ்வாறு செயல்படுத்த மாட்டாய் என்று சொல்லிவிட்டு, நீ அடிப்படையில நீ நல்லவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு போவார். இதை நீங்க கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பேராசிரியர் வெளி உலகத்திற்கு மிகச்சிறந்த பேராசிரியராக காட்சி தரக்கூடியவர். ஆனால் அவருக்குள் அடிமனத்தில் இப்படி ஒரு வக்ரமான எண்ணம் இருக்கும். இதையெல்லாம் யோசித்து அவர் மன உளைச்சல் தாங்காமல் அவர் தற்கொலை செய்து கொள்கின்றார். இப்படித்தான் அந்த கதை போகும். இப்ப இதோட பாதல் சர்க்கார் அந்த கதையை முடித்திருந்தால் பரவாயில்லை. ஆனால் அந்த கணவன் தன்னுடைய மனைவியிடம் இப்படி ஒரு கதையை வாசித்து, இந்த கதை எப்படி இருக்கு அப்படின்னு கேட்ட உடனே அவ ஒரே ஒரு வார்த்தையில சொல்வா, ரொம்ப நல்லா இருக்குங்க அப்படின்வா. இல்ல இதுல ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்றது உனக்கு தெரியுது, ஆனா நீ அதை சொல்ல மறுக்கின்றாய் என்பதாக சொல்லிவிட்டு இவன் தனியாக வந்து விடுவான். இப்பொழுது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இவன் தனியாக இருக்கும் பொழுது இவன் கதையில் உருவாக்கிய அந்த கதாபாத்திரம், அந்த கதாசிரியர் என்கின்ற பேராசிரியர் என்ற கதாபாத்திரம், அந்த பேராசிரியர் தற்கொலை செய்து கொள்வான் அல்லவா, அந்த கதாபாத்திரம் உயிரோடு வரும் அப்படின்னா இவனுடைய மனசாட்சியை தொந்தரவு செய்வதற்காக வரும். இப்பொழுது ஷரதிந்துவும் சீதாநாத் என்கின்ற அந்த கதாபாத்திரமும் நேரடியாக பேசுகின்ற ஒரு காட்சி. ரெண்டு பேரும் இப்படிதான் பேசுவாங்க. அந்த சீதாநாத் என்கின்ற அந்த கதாபாத்திரம் ஷரதிந்துவை பார்த்து கேட்கும். ஷரதிந்து கேட்பான் சீதாநாத் கிட்ட, நீ ஏன் அந்த கதையில் தற்கொலை செய்து கொண்டாய்? இவன் கேட்பான், நீ ஏன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை? இவன் சொல்வான், நான் ஏன் தற்கொலை செய்ய வேண்டும்? எனக்கு மனைவி இருக்கிறாள், எனக்கு நல்ல வேலை இருக்கிறது, நான் ஏன் தற்கொலை செய்ய வேண்டும்? சீதாநாத் சொல்வான், எனக்கும் தான் மனைவி இருந்தால், எனக்கும் தான் குழந்தைகள் இருந்தார்கள், எனக்கும் நல்ல வேலை இருந்தது, அப்படி என்றால் நீ ஏன் தற்கொலை செய்து கொண்டாய்? மறுபடியும் இவன் கேட்பான், நீ ஏன் தற்கொலை செய்து கொள்ளவில்லை அப்படின்னு இவன் கேட்கும். அப்போ பாதல் சர்க்கார் என்ன சொல்ல வராரு அப்படின்னா, அந்த கதையில நீங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை ஒரே ஒரு ரொம்ப அற்புதமான ஒரு வசனம் வரும். நம்முடைய வாழ்க்கையில் நிகழ்காலமும் இறந்த காலமும் எதிர்காலமும் ஒரு வகையில் குழம்பி இருக்கின்றது.
நிகழ்காலம், இறந்த காலம், எதிர்காலம் மூன்றும் குழம்பி இருக்கின்றது என்பதாக பேசும். அது மட்டுமல்ல, நம்மில் பல பேர் வாழ்வதாக பாவனை செய்து கொண்டு இருக்கின்றோமே தவிர உண்மையில் நாம் யாரும் வாழவில்லை. உண்மையில் இந்த வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு கூட தகுதி இல்லாத வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை ஒரு கட்டத்தில் சொல்லுவான். அப்போ அந்த இரண்டு கேரக்டரும், இறந்து போன அந்த சீதாநாத்தும் உயிரோடு இருக்கின்ற சரதிந்துவும் பேசிக்கொள்ளும் பொழுது சீதாநாத் சொல்லுவான், நாம் பார்ப்பதெல்லாம் சரித்திரம் அல்ல, நாம் பார்ப்பதெல்லாம் மீதி சரித்திரம் தான். இந்த வாழ்க்கையில், இந்த சரித்திரத்தில் சாவை தவிர வேறு ஒன்றும் இல்லை. பார், மகாபாரத காலத்தை பார், ராமாயண காலத்தை பார், அதற்கு பிறகு வருகின்ற காலத்தை பார், 20ஆம் நூற்றாண்டை பார், எவ்வளவு போர்கள், எவ்வளவு சரித்திரங்கள், அத்தனையும் மீதி சரித்திரங்கள். நாம் ஒரு பாவனை செய்து கொண்டிருக்கின்றோம். இதில் வாழ்வதற்கு ஒன்றுமே இல்லை. நாம் எல்லோருமே இருக்கின்றோமே தவிர, சுவாசித்து கொண்டு சும்மா இருக்கின்றோமே தவிர உண்மையில் நாம் வாழவில்லை என்பதாக அதுக்கப்புறமா சீதாநாத் விலகி சென்று விடுவான். மறுபடியும் அதே மனைவி வருவா. வந்துட்டு, என்னங்க நாளைக்கு நீங்க கரண்ட் பில் கட்டணும் அப்படின்னு சொல்வதுடன் அவனுக்கு ஒரு ப்ரொமோஷன் வரப்போவதாக ஒரு செய்தி வருவதுடன் அந்த நாடகம் முற்று பெறுகின்றது. நண்பர்களே, இதை ஏன் இந்த நாடகத்தை நான் சொல்லுகின்றேன் என்றால், மிக மிக ஒரு வித்தியாசமான களத்தை தேர்ந்தெடுத்து கொண்டதில் வங்க நாடக ஆசிரியர்களும் சரி, கன்னட நாடக ஆசிரியர்களும் சரி, மராத்தி நாடக ஆசிரியர்களும் சரி, இந்தி நாடக ஆசிரியர்களும் சரி, நம் இந்திய மொழிக்கென்று, இந்திய மரபுக்கென்று அல்லது இந்திய பண்பாட்டுக்கென்று ஒரு தனித்த தன்மை இருப்பதை இந்த நாடக ஆசிரியர்கள் எல்லாம் வெளிப்படுத்தினார்கள். இப்பொழுது எனக்கு நேரமின்மையின் காரணமாக நான் இன்னும் பல நாடகங்களை சொல்ல வேண்டி இருக்கிறது என்பதற்காக நான் உலக நாடகத்திற்கும் செல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்கள் இந்த இடத்தில் நான் பணிவோடு உங்களிடம் வேண்டுகோளாக வைப்பது, ஷேக்ஸ்பியரை பற்றி எத்தனையோ பேர், சம்பந்த முதலியார் முதல் கொண்டு அவர் வாணிபுர வணிகன் என்ற ஒரு நாடகத்தை மொழிபெயர்த்திருந்தார். தி மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ், தி டெம்பஸ்ட், அதே போல 12th நைட், ரோமியோ அண்ட் ஜூலியட் என்று பல நாடகங்கள். ஆனால் நீங்கள் தயவு செய்து நம் மதிப்பிற்குரிய கவிஞரும் பேராசிரியரும் மிகச்சிறந்த எழுத்தாளருமான புவியரசு அவர்கள் மொழிபெயர்த்த மேக்பத் என்ற நாடகத்தையும் ஹாம்லெட் என்ற நாடகத்தையும் ஒரு முறையாவது படித்துவிட்டு, அதே போல அவர் கரம்சோ சகோதரர்கள் என்கின்ற ஒரு சின்ன நூலை அறிமுகமாக அவர் மொழிபெயர்ப்பும் செய்திருக்கின்றார். அந்த அறிமுக நூலை மட்டுமாவது வாசித்து விட்டு, புவியரசுடைய எனக்கெல்லாம் வாய்ப்பு இருந்தது அப்படின்னா அவருடைய பாதத்தை வணங்குவேன். இப்பொழுது எனக்கு ஒரு நினைவிற்கு வருகிறது, புதுச்சேரிக்கு அவர் வந்திருந்த பொழுது என்னுடைய உரை ஒன்றை கேட்டுவிட்டு அவர் என்னுடைய முதுகை தட்டி கொடுத்தார். மிகச்சிறந்த உரையை நீண்ட நாட்களுக்கு பிறகு நான் கேட்கின்றேன். அப்பொழுது கூட நான் புவியரசுடைய இந்த மேதமையை நான் எண்ணி பார்த்ததில்லை. ஷேக்ஸ்பியர்ல மொழிபெயர்த்ததில் அவரும் புவியரசுவும் கவிஞராக இருப்பதால் மிகச்சிறந்த மொழிபெயர்ப்பு என்று அவருடைய மொழிபெயர்ப்பை சொல்வேன். அதுவும் அந்த ஹாம்லெட்ல வாழ்வதா சாவதா என்று ஹாம்லெட் தடுமாறுகின்ற அந்த இடம் அவ்வளவு அற்புதமாக இருக்கும். அவருடைய புத்தகத்தை நீங்கள் படித்து பாருங்கள். அதே சமயத்தில் நான் வெளிநாட்டு நாடகங்களில் நான் அறிமுகப்படுத்த விரும்புகின்ற ஒரு சில நாடகங்கள் இருக்கின்றன. இந்த கொரோனா காலத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு நாடகம் என்று நான் நினைப்பது காண்டாமிருகம் என்கின்ற நாடகத்தை. இந்திய நாடக ஆசிரியர்களில் நான் தாகூரை சொல்ல மறந்துவிட்டேன். கேள்வி நேரத்தின் பொழுது நான் சொல்லுகின்றேன். காண்டாமிருகம் என்ற யுனெஸ்கோவுடைய நாடகம் ஒரு பிரெஞ்சு நாடகம். சார்த்தருடைய மீதி சரித்திரம் என்கின்ற நாடகமும் ஒரு பிரெஞ்சு நாடகம். இரண்டு நாடகங்களை பற்றியும் நிறைய பேசுவதற்கு நிறைய இருக்கின்றது. அதில் இந்த காண்டாமிருகம் அப்படின்றது என்ன அப்படின்னா, யுனெஸ்கோ மிகச்சிறந்த நாடக ஆசிரியர், 1912 பிறந்தவர். அவருடைய பின்னணியெல்லாம் நமக்கு இப்பொழுது வேண்டாம். இந்த காண்டாமிருகம் நாடகத்தை நான் கூத்துப்பட்டறை வாயிலாக நான் அதை பார்க்கின்ற சந்தர்ப்பமும் எனக்கு கிடைத்தது. பார்த்தால் மிக அற்புதமாக இருக்கும். என்ன அவர் சொல்ல வர்றாருன்னா, நம்முடைய வாழ்க்கையின் நகைச்சுவைகள் எல்லாவற்றிலும் மறைமுகமாக ஒரு சோகம் இருப்பதை அவ்வளவு அழகாக சொல்லுகின்றார். நான் வேறு வார்த்தையில் சொல்லுகின்றேன். இந்த கொரோனா என்பது ஒரு தொற்று அப்படின்றது உங்களுக்கு தெரியும். இந்த தொற்றை அடிப்படையாக கொண்டு
காண்டாமிருகம் என்ற நாடகத்தை அவர் எழுதியிருக்கின்றார். என்னன்னா, ஒரு தேநீர் கடையில் ஒரு 2 கதாபாத்திரங்கள் டீ குடிச்சிட்டு இருப்பாங்க. அவன் பேர் எனக்கு நினைவில் இல்லை, பொராஞ்சர் அப்படின்னு நினைக்கிறேன். 2 பேர் பேசிக்கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று ஒரு காண்டாமிருகம் நகரத்திற்குள் வரும். அவங்க மறுபடியும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. அந்த காண்டாமிருகம் மறுபடியும் நகரத்தின் போக்குகளை எல்லாம் கொஞ்சம் பாதிப்படைய செய்கின்ற அளவிற்கு அது வேகமாக ஓடும். இவங்க பேசும்பொழுது அது இந்திய காண்டாமிருகமா, ஆப்பிரிக்க காண்டாமிருகமா, இப்படி எல்லாம் நகைச்சுவையாக பேசிக்கொண்டு இருப்பார்கள். நாடகம் இந்த மாதிரிதான் மிக இயல்பாக தொடங்கும். ஆனால் காண்டாமிருகம் என்பது இந்த கதையில் வருகின்ற ஒரு குறியீடு. காண்டாமிருகம் அப்படின்னு அந்த நகரத்தில் மெல்ல 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 எல்லோருமே காண்டாமிருகமாக மாறிக்கொண்டு வருவார்கள். ஒரு கம்யூனிஸ்ட் இருப்பார், ஒரு பொது உடைமைவாதி, அவர் நிறைய பேசக்கூடிய அவர், ஒரு தொழிற்சங்க தலைவர், அவர்களும் காண்டாமிருகமாக மாறுவார்கள். என்ன சொல்ல வருகிறது இந்த நாடகம்? என்ன சொல்ல வருகிறது என்றால், நாம் அனைவருமே சர்வாதிகாரத்திற்கு நம்மையும் அறியாமல், சர்வாதிகாரம் என்பது ஒரு நாட்டில் நிலவும் பொழுது நாம் அனைவருமே நமக்கு விருப்பம் இருக்கிறதோ இல்லையோ நாமும் மாறிவிடுகின்றோம். நாம் அனைவருமே மிருகமாக மாறிவிடுகின்றோம். இதிலிருந்து ஒருவர் கூட தப்பிக்க முடியவில்லை. எவன் ஒருவன் இந்த அதிகாரத்தை எல்லாம் எதிர்த்து நிற்கின்றானோ அப்படிப்பட்ட யுக புருஷர்களை பார்ப்பது என்பது அபூர்வம். ஆனால் இந்த அமைப்பிற்கு, இந்த அதிகாரத்திற்கு எல்லோருமே நம்மை ஒப்பு கொடுத்து விடுகின்றோம். இப்போ உதாரணமாக, நீங்கள் ஒரு கல்லூரியில் பேராசிரியர்களாக இருக்கலாம். அப்படி இருந்தால் அந்த கல்லூரியுடைய முதல்வரின் அதிகாரத்திற்கோ அல்லது துணைவேந்தருடைய அதிகாரத்திற்கோ அல்லது அந்த நாட்டின் கவர்னருடைய அதிகாரத்திற்கோ ஏதாவது ஒன்று உள்ளே நுழையும் பொழுது, இப்போ கொரோனா அப்படின்றது கூட ஒரு தொற்று தான். நாம இப்போ 3 மாதமாக பார்த்தோம் என்றால் எல்லோரும் பேசிக்கொண்டிருப்பது இந்த கொரோனாவை பற்றி தான். ஏதாவது ஒன்றுக்கு நாம் ஆட்பட்டு நாம் நம்முடைய தனித்தன்மையை எவ்வாறு இழந்து விடுகின்றோம், நம்முடைய சுயத்தன்மையை எவ்வாறு இழந்து விடுகின்றோம் என்பதை சொல்லுகின்ற அற்புதமான நாடகம் தான் இந்த காண்டாமிருகம் என்கின்ற ஒரு நாடகம். இதே போன்ற இன்னொரு நாடகத்தையும் நான் சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு 2 இவங்க சொன்னதுனால, யாரு நம்ம உமா அவர்கள் சொன்னதுனால, மீதி சரித்திரம் என்ற நாடகம், அது ஒரு தத்துவார்த்த பூர்வமான நாடகம். எத்தனை பேர் கேட்பீங்கன்னு தெரியல. சார்த்தர் என்கின்ற ஒரு மாமேதை, 20ஆம் நூற்றாண்டின் மாமேதை என்று சொல்லலாம். அவருக்கு வந்த நோபல் பரிசை அவர் மறுத்தவர். நோபல் பரிசு என்பது பல கோடி பெருமானம் உள்ள ஒரு பரிசு. இலக்கியத்திற்கான நோபல் பரிசு அவருக்கு அளிக்கப்பட்ட பொழுது அந்த நோபல் பரிசு நியாயமாக பாப்லோ நெருடா என்ற கவிஞருக்கு வழங்கப்பட வேண்டும் என்றெல்லாம் காரணங்களை சொல்லி அதை மறுத்தவர். சார்த்தரை எல்லாம் நீங்கள் படிக்க வேண்டும் என்று நான் உண்மையிலேயே ஆசைப்படுகின்றேன். அவருடைய பீயிங் அண்ட் நத்திங்னஸ் என்கின்ற அந்த புத்தகம், அது அவ்வளவாக என்னால் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. அதை யாராவது தமிழில் மொழிபெயர்த்தால் நன்றாக இருக்கும். அப்படி சார்த்தர் எழுதிய அந்த நாடகத்துடைய பெயர் மீள முடியுமா. இந்த மீள முடியுமா என்பதை நோ எக்ஸிட் என்ற ஒரு ஆங்கிலத்தில் அவர் அதை எழுதியிருப்பார். சரி, சார்த்தர் என்ன சொல்ல வருகின்றார் என்பதை நான் சொல்றேன். அதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம்தான். தமிழ்நாட்டு சூழலையும் சார்த்தருடைய என்ற மேதாவியையும் நான் ஒப்பிட்டு பார்க்கின்றேன். தமிழ்நாட்டில் இலக்கியவாதிகள் எல்லாம் ஒரு 10,000 ரூபாய்க்கு பரிசு கிடைத்தாலும் கூட தங்களுடைய இலக்கிய நாகரிகத்தை எல்லாம் சொல்லக்கூடாதுதான், ஆனால் சொல்லாமல் இருக்க முடியவில்லை. அந்த நாகரிகத்தை எல்லாம் விட்டுவிட்டு அந்த 10,000த்திற்காக தங்களையே கூட விற்றுக்கொள்கின்ற சூழலை பார்க்கின்றோம். ஆனால் சார்த்தர் அப்படி இல்லை. சார்த்தர் வியட்நாமுக்காக எப்படியெல்லாம், வியட்நாமின் மீது அமெரிக்கா போர் தொடுத்த பொழுது எப்படியெல்லாம் போராடினார் என்பதை வரலாறு சொல்லுகின்றது. ஒரு மிக அற்புதமான ஒரு மாமேதை தான் சார்த்தர். மீள முடியுமா என்ற ஒரு அந்த நாடகத்தில் அவர் எழுப்புகின்ற கேள்விகள், அதை மதிப்பிற்குரிய போற்றுதலுக்குரிய வே. ஸ்ரீராம் மொழிபெயர்த்த விதம் இன்னும் அற்புதமானது. அவர் என்ன எழுதியிருக்கிறார், ஸ்ரீராமுடைய பின்னுரையை படித்து பாருங்கள். இதில் 3 கதாபாத்திரங்கள் தான்.
ஒன்று கார்சன் என்ற ஒரு கதாபாத்திரம், இசபேல் என்கின்ற ஒரு கதாபாத்திரம், இனேஸ் அப்படின்னு நினைக்கிறேன். 2 கதாபாத்திரங்கள், பெண் கதாபாத்திரங்கள், கார்சன் என்ற ஒரு கதாபாத்திரம். சார்த்தர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், அவர் 3 வார்த்தைகளை பேசுகின்றார். ஒன்று சுதந்திரம், இன்னொன்று பொறுப்புணர்வு, இன்னொன்று போலி மனசாட்சி. இந்த 3 வார்த்தைகள் முக்கியம். நாம் எல்லோருமே சுதந்திரமாக இருக்கிறோமா என்றால் பெரும்பாலும் இருப்பதில்லை. அடிமைகளாக இருக்கின்றோம். சூழலுக்கு, இந்த சமூகத்திற்கு அடிமைகளாக இருக்கின்றோம். யார் ஒருவன் சுதந்திரமாக இருக்க முடியும் என்றால் தன்னுடைய பொறுப்பை உணர்ந்தவன் தான் சுதந்திரமாக இருக்க முடியும். வேறு வார்த்தையில் நான் சொல்வதாக இருந்தால், நம்மை பற்றி ஒரு மதிப்பீட்டை நாம் எப்படி உருவாக்கி கொள்கிறோம் என்றால் அதற்கு நமக்கு துணையாக இருப்பது யார் என்று கேட்டால் எதிரில் இருப்பவர்கள். இன்னொருவர் மூலமாகத்தான் நம்மை பற்றியே நாம் தெரிந்து கொள்கின்றோம். அப்படி இருக்கும் பொழுது நாம் நம்முடைய உண்மையான மனதிற்கு, மனசாட்சிக்கு முகம் கொடுக்காமல் நாம் ஒரு போலி மனசாட்சிக்குள் ஆட்படுத்தி விடுகின்றோம். இதன் பொருள் என்னவென்றால், நம்மை நல்லவர்கள் என்று மற்றவர்கள் நம்பிவிட்டால் போதும். நமக்குள் நிறைய கசடுகள் இருக்கலாம், ஆனால் அதற்கெல்லாம் முகம் கொடுக்காமல் நம்மை எப்பொழுதுமே நியாயப்படுத்தி ஒரு போலி மனசாட்சியை உருவாக்கி கொண்டு மற்றவர்களுடைய கருத்தியல்கள் மூலமாக நம்மை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இத மிக மிக விரிவாக அவர் பேசுகின்றார் இந்த 3 கதாபாத்திரங்களின் வழியாக. அதனால்தான் சார்த்தர் சொல்லுகின்றார், நரகம் என்பது மற்றவர்கள்தான். இதை நீங்கள் தவறாக புரிந்து கொள்ளக்கூடாது. அப்படி என்றால் நல்ல ஆரோக்கியமான உறவு சாத்தியமே இல்லையா என்ற கேள்விகள் எல்லாம் சார்த்தரிடம் முன்வைக்கப்பட்டன. ஆனால் அவர் சொல்ல வந்த விஷயமே வேறு. அவர் என்ன சொல்ல வருகிறார் என்றால், சுதந்திரம் என்பதை சொல்ல வந்து நாம் நம்முடைய செயல்களுக்கு நாம் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்கின்ற ஒரு செய்தியை அவர் இந்த நாடகத்தின் மூலமாக சொல்ல வருகின்றார். அதை நீங்கள் படித்து பாருங்கள். இந்த பொழிவில் அவ்வளவு விரிவாக அதை பற்றி பேச முடியாது. இன்னும் 2 நாடகங்கள் இருக்கின்றன. நான் ரொம்ப பெரிதும் மதிக்கின்ற 2 நாடக ஆசிரியர்கள். ஒருவர் ஹெரால்டு பிண்டர் என்கின்ற நோபல் பரிசு பெற்ற 2006ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்ற ஒரு நாடக ஆசிரியர். அவரை பற்றி மதிப்பிற்குரிய மகாகவி என்று அமிர்த கணேசனால் வர்ணிக்கப்படுகின்ற தமிழன்பன் அவர்கள் மதிப்பீடுகள் என்ற புத்தகத்தில் 1980களிலேயே ஹெரால்டு பிண்டரை பற்றி ஒரு மிகச்சிறந்த கட்டுரையை எழுதியிருக்கின்றார். ஹெரால்டு பிண்டருடைய நாடகங்கள் எல்லாம் இப்ப நான் இந்த காண்டாமிருகம், அது தியேட்டர் ஆஃப் அப்சர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, அப்சர்ட் தியேட்டர் அப்படின்வாங்க, அபத்த நாடக வகையை சார்ந்தது. ஹெரால்டு பிண்டருடைய நாடகம் தியேட்டர் ஆஃப் குரூயாலிட்டி அப்படின்வாங்க, குரூர அரங்கை சார்ந்தது. ஒரு 3 பக்க நாடகம் தான், சுவாரஸ்யமான நாடகம். பரீட்சா ஞானி என்பவர் அரங்கம் என்ற ஒரு இதழை நடத்தி கொண்டு வந்தார். ஒரே ஒரு இதழ் தான் வெளியே வந்தது, ஒரே ஒரு இதழ் தான். அவர் அந்த இதழை நடத்தும் பொழுது தமிழ் கூறும் நல்லுலகத்திற்கு ஒரு விண்ணப்பத்தை வைத்தார். இந்த நாடக இதழை தொடர்ந்து நடத்தலாமா, உங்களுடைய ஆதரவு கிட்டமா, நீங்கள் அதற்கு ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய் கொடுப்பீங்களா அப்படின்ற மாதிரி கேட்டாரு. அதுக்கப்புறம் அதை நிறுத்தி விட்டார். என்ன காரணம் என்றால், இவ்வளவு அறிவுஜீவிகள் இருக்கின்ற தமிழ்நாட்டில் அந்த நாடக இதழுக்கென்று காசு கொடுப்பதற்கு அல்லது அதை அங்கீகரிப்பதற்கு ஒரு 3 பேர் கூட முன்வரவில்லை. அதையும் அவர் சொல்லி இருக்கின்றார். அந்த அரங்கம் என்ற அந்த இதழில் மட்டும்தான், ஒரே ஒரு இதழ் மட்டும்தான் வந்தது. அந்த அரங்கம் இதழில் ஹெரால்டு பிண்டருடைய ஒன் ஃபார் த ரோடு என்கின்ற ஒரு நாடகம் போதை என்கின்ற பெயரில் மொழிபெயர்க்கப்பட்டது. போதை என்பது அந்த நாடகத்துடைய பெயர். வேற ஒண்ணும் இல்ல, 3 கதாபாத்திரங்கள். ஒருவர் ஒரு எழுத்தாளர், இன்னொருவர் அவருடைய மனைவி, இன்னொருவர் அந்த எழுத்தாளருடைய பையன் சத்யன், விஜயன் போன்ற கதாபாத்திரங்கள். தமிழ் சூழலுக்கு ஏற்ப அதை மாற்றி இருந்தார்.
அதிகார வர்க்கம் அந்த எழுத்தாளரை கைது செய்கிறது. ஒரு கீழ்த்தளத்தில் அவனை வைத்து விசாரணை செய்கிறது. நடுத்தளத்தில், அதாவது ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல அந்த எழுத்தாளருடைய மனைவி, 3வது ஃப்ளோர்ல அந்த எழுத்தாளருடைய மகன். இவ்வளவுதான் இந்த கதாபாத்திரம். அந்த அதிகார வர்க்கம் எவ்வாறெல்லாம் அவனை விசாரணை செய்கிறது. பரீட்சா ஞானி எழுதினாரு மொழிபெயர்ப்பின் பொழுது, இப்படிப்பட்ட சூழல் எந்த நாட்டிலும் எப்பொழுதும் வரலாம். அது இலங்கையில் வரலாம், தமிழ்நாட்டில் வரலாம், குஜராத்தில் வரலாம், வடநாட்டில் வரலாம், எங்கு வேண்டுமானாலும் வரலாம். ஏனென்றால் அதிகார வர்க்கத்திற்கு ஒரே ஒரு முகம்தான், நசுக்குவது. யார் யாரெல்லாம் கொஞ்சம் சிந்திக்கின்றார்களோ அவர்களை எப்படியாவது நசுக்குவது. இந்த நாடகத்தில் வசனங்கள் மிகவும் குறைவு, வசனங்கள் மிக மிக குறைவு. அப்போ ஒருவர் என்ன சொல்கிறார் என்றால், அந்த அதிகார வர்க்கத்தை சார்ந்த ஒருத்தன், அவன் ஒரு காவல்துறை அதிகாரி, அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, இந்த எழுத்தாளரை விசாரிக்கும் பொழுது பயமுறுத்துகிறான். அவன் எழுதிய புத்தகத்தின் மீது ஒன்றுக்கு இருக்கின்றான். உன்னை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டுகின்றான். எல்லாம் சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருக்கின்ற உன்னுடைய மனைவிய என்னுடைய ஆட்கள் அப்படின்னு சொல்லி 1, 2, 3, 4, 5 என்று விரலை காட்டி அத்தனை முறை பாலியல் பலாத்காரம் செய்தார்கள் என்று மிரட்டுகின்றான். அது மட்டுமல்ல, உன்னுடைய மகன் அவன் என்ன ஆனான் அப்படின்னு கேட்கிறாங்க. அப்படி என்ன ஆனான்னு கேட்கும் பொழுது அவன் இருந்தான் என்பதுடன் அந்த நாடகம் முடிகின்றது. இருந்தான் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த எழுத்தாளனுடைய அந்த மகனை கொலை செய்து விட்டார்கள். பார்க்கின்ற பார்வையாளர்களுக்கு பதட்டம் தொற்றிக்கொள்ளும் விதமாக, இதற்கு பெயர்தான் தியேட்டர் ஆஃப் குரூயாலிட்டி, பதட்டம் தொற்றிக்கொள்ளும் விதமாக அந்த நாடகத்தை மிக அற்புதமாக எழுதியிருந்தார் ஹெரால்டு பில்டர். அவருடைய இன்னொரு நாடகம் பர்த்டே பார்ட்டி என்ற ஒரு நாடகம். இது தமிழ் சூழலுக்கு பொருந்துமான்னு நீங்க கேட்பீங்க. மதிப்பிற்குரிய எம்பியாக இருக்கின்ற ரவிக்குமார் அவர்கள் புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில், புதுவை பல்கலைக்கழகத்தில் வார்த்தை மிருகம் என்ற பெயரில் சிதம்பரத்தில் பத்மினி என்ற ஒரு பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்தது உங்களுக்கு நினைவு இருக்கலாம். அவரை பேட்டி எடுத்து டேப் ரெக்கார்டர்ல அவருடைய குரலை ஒளிப்பதிவு செய்து வார்த்தை மிருகம் என்ற பெயரில் இந்த ஒரு நாடகத்தை அவர் பரிசோதனை முயற்சியாக செய்து பார்த்தார். ஆனால் அதில் தமிழ் சூழலில் அது எந்த அளவு வரவேற்பு பெற்றது என்பது நமக்கு தெரியாது. ஆனால் ஹெரால்டு பில்டருடைய அந்த போதை என்ற நாடகம் மிக முக்கியமான நாடகம் என்று நினைக்கின்றேன். இன்னும் 2 நாடகத்தை மட்டும் நான் சொல்லணும். ஒரு நாடகம் என்னவென்றால், இப்சனுடைய பொம்மை வீடு என்ற ஒரு நாடகம், பிரமாதமான நாடகம். தமிழகத்தை சார்ந்த எல்லா பெண்களும் படிக்க வேண்டிய ஒரு நாடகம். நான் ரொம்ப சுருக்கமா சொல்றேன். எ டால்ஸ் ஹவுஸ் என்கின்ற பெயரில் இப்சன், நார்வே நாட்டை சார்ந்த இப்சன் அவர்கள் அந்த நாடகத்தை எழுதியிருந்தார். அது சொல்லுவாங்க அந்த நாடகத்தை பத்தி, வாட்டர்லூ போரில் ஒலித்த பீரங்கியுடைய சத்தத்தை விட அந்த இறுதி காட்சியில் நோரா என்கின்ற அந்த கதாபாத்திரம் கதவை சாத்தி விட்டு தன் கணவனை விட்டு கதவை சாத்துகின்ற அந்த சத்தம் ஐரோப்பா முழுவதும் எதிரொலித்தது என்பதாக அந்த நாடகத்தை பேசுவார்கள். என்னன்னா, ஒரு கணவன் மனைவி, அவ நோரா அப்படின்ற அந்த பெண் கணவன் மீது அவ்வளவு அன்பு செலுத்துபவள். அவனுக்காக ஒரு கடன் வாங்கி இருப்பா, அது அவனுக்கு தெரியாது. அவனுடைய உடல் நலத்துக்காக கடன் வாங்கி இருப்பாள். ஆனா அந்த நாடகத்தில் ஒரு வில்லன் ஒருவன் வருகின்றான். அவன் பெயர் குரோக்ஸ்டாட் என்பது. அந்த குரோக்ஸ்டாட்டுக்கு ஒரு தேவை இருக்கின்றது. குரோக்ஸ்டாட் வந்து நோரா கிட்ட சொல்றான், உன்னுடைய கணவனால் எனக்கு என் வேலைக்கு ஆபத்து, எப்படியாவது உன்னுடைய கணவனிடம் சொல்லி என் வேலைக்கு நீதான் உத்தரவாதம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் ரொம்ப சுருக்கமா சொல்லிவிட்டு போகின்றேன். அப்போ அவ கேட்பா, நான் ஏன் இதை செய்யணும் அப்படின்னா, நீ என்னிடம் கட்டுப்பட்டு இருக்கின்றாய் ஒரு வகையில. ஏனென்றால் அந்த நோரா செய்கின்ற ஒரு தவறு, அவனிடம் தன்னுடைய தந்தையுடைய கையெழுத்தை போட்டு, ஒரு போலியான கையெழுத்தை இவளே போட்டு விடுவான். இப்பொழுது அதை அவன் குரோக்ஸ்டாட் வெளிப்படுத்தினான் என்றால் அவள் சிறைக்கு செல்ல நேரிடும். அவளுடைய கணவன், அவன் ஒரு வங்கி அதிகாரி, அவனுக்கும் அது பெரிய அவமானமாக நேர்ந்துவிடும். அதனால அவன் பிளாக்மெயில் பண்ணுவான்.
குரோக்ஸ்டாட் அப்படின்றவன் அந்த நோரா என்ற கதாபாத்திரத்தை பிளாக்மெயில் பண்ணுவான். நோராவுக்கு ஒன்றும் புரியாது. தன்னுடைய கணவன் வங்கி அதிகாரியாக இருக்கின்ற கணவன் அவன் வந்து ஒரு ரொம்ப நேர்மையானவன், எந்த விதமான லஞ்ச லாவண்யமும் செய்யாதவன். எப்பொழுதுமே சில பேரு ரொம்ப நேர்மையா இருந்தாங்கன்னாக்கா அவங்க கிட்ட கொஞ்சம் ரொம்ப ஆபத்து இருக்கு அப்படின்னு அர்த்தம். எல்லாத்துலயுமே ரொம்ப கரெக்டா இருந்தாங்கன்னாக்கா ரொம்ப கஷ்டம். அந்த மாதிரி ஆளு யாரு? இந்த நோராவுடைய கணவன். அவ எவ்வளவு கேட்டு பாப்பா, கேட்டு பார்த்தாலும் அவன் கணவன் குரோக்ஸ்டாட்டை எடுத்துக்கொள்வதற்கு, மீண்டும் வேலையில் எடுத்துக்கொள்வதற்கு அவன் மறுத்து விடுவான். அப்ப குரோக்ஸ்டாட் நோராவை பற்றி ஒரு பெரிய கடிதத்தை எழுதி கீழே இருக்கின்ற ஒரு அஞ்சலி, இதுல வேற சில கதாபாத்திரங்கள்லாம் வரும், அது வேண்டாம், அஞ்சல்ல போட்ட பிறகு அதை கணவன் படித்து விடுவார். படித்து விட்ட பிறகு நோராவை பற்றி அவருக்கு தெரியும். அப்படி கத்துவாரு. நோரா கடன் வாங்கியதே எதற்காக அப்படின்னா தன்னுடைய கணவனுடைய உடல் நலத்தை பேணுவதன் பொருட்டு. ஆனால் குரோக்ஸ்டாட் நோரா மீது குற்றம் சொல்லும் பொழுது, என் மானத்தை வாங்கிட்ட, பொய் சொல்லுகின்ற ஒரு பெண் கண்டிப்பாக தன்னுடைய குழந்தையை ஒழுங்காக வளர்க்க முடியாது, என்னை விட்டு பிரிந்து விடு என்று மிக மிக கடுமையான வார்த்தைகளால் ஏசுவான். இந்த சூழலில் ஒரு கட்டத்தில் குரோக்ஸ்டாட் தன்னுடைய கடிதத்தை வாபஸ் வாங்கி விடுவான். எந்த விதமான துன்பத்தையும் நான் செய்ய மாட்டேன் என்று சொல்லுவான். அப்பொழுது அந்த கணவன் சொல்வான், இனிமேல் நாம நன்றாக வாழலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்தில் அப்பொழுதுதான் நோரா பேசுவாள். என்ன பேசுறா அப்படின்னா, கொஞ்ச நேரம் அமருங்கள், கொஞ்ச நேரம் அமருங்கள், நான் கணக்கை நேர் செய்ய வேண்டி இருக்கிறது. என்னன்னு கேட்பான். என்ன கணக்கு அப்படின்னா, கணவன் மனைவி அப்படின்ற அந்த கணக்கு. உண்மையிலேயே நாம கணவன் மனைவியாக வாழ்ந்தோமா? என்னுடைய தந்தையும் சரி, நீங்களும் சரி, என்னை ஒரு பொம்மையாகத்தான் பாவித்தீர்கள். என்னுடைய ஆசைகளுக்கு, என்னுடைய அன்பு, அதெல்லாம் பத்தி உங்களுக்கு ஒரு தடவையும் கூட நீங்கள் அதை உணர்ந்ததாக தெரியவில்லை. நான் இந்த நிமிஷம், இந்த இரவில் நான் உங்களை விட்டு பிரிய போகிறேன். அப்பதான் அந்த கணவனுக்கு தூக்கி வாரி போடும். இல்ல, இந்த குழந்தைகளுக்காகவாவது நீ இருக்கக்கூடாதா அப்படின்னு கேட்போம். இல்ல, குழந்தைகளுக்காக நான் குழந்தைகளின் மீது மிகுந்த பாசத்தை வைத்திருக்கின்றேன். நீங்கள் மிகுந்த அன்பான கணவர் தான். ஆனால் அந்த அன்பு எவ்வளவு சுயநலமானது என்பதை நான் புரிந்து கொண்டேன். இனிமேல் நான் என்னை தேடி நான் போகின்றேன். எனக்கென்று ஒரு சுயமரியாதை இருக்கின்றது, நான் இப்ப போறேன் அப்படின்னு. அப்ப அந்த கணவன் கெஞ்சுவான், என்ன ஒரு அண்ணன் மாதிரி நினைக்க கூடாதா, இந்த ஒரு இரவு தங்கக்கூடாதா அப்படின்வான். இல்ல, என்னால முடியாது. இனிமேல் ஆண்கள் எவ்வளவு சுயநலமிக்கவர்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். இப்படிப்பட்ட சுயநலமிக்க ஆணோடு என்னால் வாழ முடியாது என்று கதவை சாத்திவிட்டு அவள் போகின்ற அந்த காட்சி அவ்வளவு அற்புதமாக இருக்கும். 200 ஆண்டுகள் ஆகின்றன. இப்பொழுது கூட அந்த பொம்மை வீடு என்கின்ற அந்த நாடகம் தமிழ் சூழலுக்கு மிக பொருத்தமான நாடகம் என்பதாக நான் நினைக்கின்றேன். எல்லாவற்றுக்கும் மேலாக நான் கதையை சொல்ல போறதில்லை, ஆனா நாடகத்தை மட்டும் நான் சொல்றேன். நீங்கள் உலக நாடக வரிசையில் மிகச்சிறந்த நாடகமாக நீங்கள் கருதுவது, அல்லது உலக இலக்கியத்தில் நீங்கள் 1, 2, 3 என்று எந்த இலக்கியத்தை முன்மொழிவீர்கள் என்று கேட்டால், நான் சீக்ஃப்ரீட் லென்ஸ் என்பவர் எழுதிய ஜெர்மானிய நாடகமான நிரபராதிகளின் காலம் என்கின்ற அந்த நாடகத்தை தான் முன்மொழிவேன். இந்த நாடகத்திற்கு ஒரு சிறப்பு உண்டு. அது என்னவென்றால், இந்திய மொழிகளிலேயே தமிழ் மொழியில் மட்டும்தான் இந்த நாடகம், ஜெர்மானிய நாடகம், மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றது. மொழிபெயர்த்தவர் ஜி கிருஷ்ணமூர்த்தி. 1988ஆம் ஆண்டு அதற்கு சீக்ஃப்ரீட் லென்ஸ் என்பவருக்கு அமைதிக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டது. அந்த நாடகம் ஒரு பெரிய நாடகம். என்னுடைய மாணவர்களுக்கு அதை பாடமாக நான் வைத்திருக்கின்றேன். மிக சிறந்த நாடகம். அது எழுப்புகின்ற கேள்வி ஒன்றுதான். அந்த கேள்வியோடு நான் நிறைவு செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறமா நீங்க கேள்வி கேட்கலாம். அந்த நாடகத்தை நான் சொல்றேன். நான் அப்புறமா, பொது குற்றம் என்ற ஒன்று நடைபெறும் பொழுது அதில் நேரடியாக பங்கு கொள்ளாத ஒருவன் குற்றவாளியா நிரபராதியா என்பதை சீக்ஃப்ரீட் லென்ஸ் எழுப்புகின்றார். நீங்கள் உங்கள் வாழ்நாளில் தனிப்பட்ட முறையில் நீங்கள் நல்லவர்களாக இருக்கலாம். ஆனால் ஒரு சமூகத்தில் ஒரு குற்றம் நடைபெறும் பொழுது
தனி மனிதனான எனக்கும் அதற்கும் என்ன தொடர்பு என்று கேள்வி கேட்டு, எனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை என்று நீங்கள் தனியே இருந்தீர்கள் என்றால், ஒரு சமூக பங்களிப்பை உங்களால் செய்ய முடியாமல் போய்விட்டது என்று சொன்னால், நீங்களும் ஒரு வகையில் குற்றவாளிதான். நீங்கள் நிரபராதி இல்லை. நீங்கள் வேண்டுமானால் அந்த குற்றத்தை செய்யாமல் இருக்கலாம். ஆனால் சமூகத்தில் ஒரு பொது குற்றம் நடைபெறும் பொழுது அதனால் எனக்கென்ன என்று வாளாவிருப்பதன் மூலமாக, ஒரு மௌனமாக இருப்பதன் மூலமாக நீங்களும் குற்றவாளிகளாக ஆகிறீர்கள் என்ற ஒரு கருத்தை ஒரு மிகப்பெரிய நாடகமாக ஆக்கினார். இது நீங்கள் உங்களையே கேட்டுக்கொள்ள வேண்டிய ஒரு கேள்வி. இதை பற்றிய நான் விளக்கத்தை நான் உரையாடலின் போது நான் சொல்லுகின்றேன். ஹிட்லர், இந்த 2 வரியோட முடிக்கிறேன். ஹிட்லர், ஜெர்மானிய நாட்டில் ஹிட்லர் பல லட்சம் யூதர்களை கொலை செய்த பொழுது அங்கிருந்த அறிவுஜீவிகள் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? மௌனமாக இருந்தார்கள். அவர்களால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அந்த அவர்களுடைய மனசாட்சியை உழுக்கும் விதமாக நீங்கள் என்ன செய்தீர்கள்? அல்லது வாசகர்களை பார்த்து, உங்களை பார்த்து அவர் ஒரு கேள்வி கேட்கின்றார். ஹிட்லருடைய இடத்தில், அவருடைய காலகட்டத்தில் ஜெர்மனியில் நீங்கள் வாழ்ந்திருந்தீர்கள் என்றால், அப்படிப்பட்ட அறிவுஜீவிகளை போல வாசகர்களே நீங்களும் அப்படித்தான் இருந்திருப்பீர்களா என்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். இன்னைக்கும் அதுதான. ஒரு 1.5 லட்சம் பேர் இலங்கையில் கொல்லப்பட்ட பொழுது நாம் எல்லாம் என்ன செய்து கொண்டிருந்தோம்? நாம் கிரிக்கெட் பார்த்து கொண்டிருந்தோம், நாம் ஒளியும் பார்த்து கொண்டிருந்தோம், நாம் திரைப்படங்களை பார்த்து கொண்டிருந்தோம், விவாதங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தோம். நம்மால் என்ன செய்ய முடிந்தது? அப்படி ஒரு பொது குற்றம் ஒன்று அங்கே நடைபெற்ற பொழுது நாம் மௌனமாகத்தானே இருந்தோம் என்ற கேள்வியை, நிரபராதிகளின் காலம் அந்த கேள்வியைத்தான் எழுப்புகின்றது. சீக்ஃப்ரீட் லென்ஸ் அந்த காலகட்டத்தை சொல்லவில்லை. நாடகத்தில் எங்கேயும் நாட்டை பற்றியோ காலகட்டத்தை பற்றியோ சொல்லவில்லை. எப்பொழுது வேண்டுமானாலும் எந்த நாட்டிலும் ஒரு கொடும் குற்றங்கள் நடைபெறலாம். கொடும் குற்றங்கள் நடைபெறும் பொழுது எத்தனையோ பேர் மௌனமாக இருந்தால் அவர்கள் குற்றவாளிகள் என்று நம்முடைய மனசாட்சியை உழுக்கும் விதமாக அந்த நாடகத்தை அமைத்திருப்பார். அப்படிப்பட்ட நாடகங்களைத்தான் தமிழ் நாடக ஆசிரியர்கள் எழுதி இருக்க வேண்டும். நமக்கு ஒரு ஷேக்ஸ்பியர் தேவை, நமக்கு ஒரு சீக்ஃப்ரீட் லென்ஸ் போன்ற நாடக மேதைகள் தேவை, நமக்கு ஒரு பாதல் சர்க்கார் தேவை, நமக்கு ஒரு கிரீஷ் கர்னாட் தேவை, நமக்கு ஒரு ஹெரால்டு பிண்டர் தேவை, நமக்கு ரவீந்திரநாத் தாகூர் தேவை. சாக்ரிஃபைஸ் என்கின்ற பலி என்கின்ற நாடகத்தை எவ்வளவு அற்புதமாக தாகூர் எழுதியிருக்கின்றார். குருசாமி என்பவர் அதை மொழிபெயர்த்திருக்கின்றார். அதை படித்து பாருங்கள். பிராமண சமூகத்தை அதை விட அற்புதமாக, தாகூரை விட அழகாக விமர்சனம் செய்ய முடியாது. எனக்கு தெரிந்து அதற்கு நிகரான ஒரு நாடகம் என்றால் அறிஞர் அண்ணா எழுதிய சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் என்கின்ற அந்த நாடகத்தை மட்டும்தான் சொல்லுவேன். இன்னும் பல கருத்துக்கள் இருக்கின்றன. பல நாடகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கின்றன. இந்த 1 மணி நேரத்தில் இவர்களை மட்டும்தான் என்னால் முன்னிறுத்த முடிந்தது. தொழில்நுட்ப கோளாறுகளுக்காக நான் என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இப்பொழுது வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி, நான் ஏதாவது சொல்லாமல் இருந்தால் நிறைய செய்திகள் விடுபட்டு போயிருக்கலாம். எங்களுடைய ஊரிலேயே நாயகர் என்கின்ற ஒரு அற்புதமான நாவலாசிரியர், மொழிபெயர்ப்பு ஆசிரியர் இருக்கின்றார். மொழிபெயர்ப்பு என்னும் படைப்பு கலை என்கின்ற அற்புதமான நூலை தந்த பஞ்சாங்கம் இருக்கின்றார். ஒடிய நாடகத்தை மொழிபெயர்த்த ராஜா அவர்கள் இருக்கின்றார். பல நாவல்களை மொழிபெயர்த்த இளம்பாரதி அவர்கள் இருக்கின்றார்கள். இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்களுக்கெல்லாம் நம் தமிழ் சமூகம், நம்முடைய கல்வி சமூகம் என்ன மரியாதையை செய்தது? தமிழ் பேராசிரியர்களே, மாணவர்களே, ஆய்வாளர்களே, நான் உங்களிடம் நான் வைக்கின்ற வேண்டுகோள் இதுதான். இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் எல்லோருமே நம்முடைய மொழியின் தரத்தை, நம்முடைய இனத்தின் தரத்தை உயர்த்தி இருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களால் ஆன உதவி என்பது இப்படிப்பட்ட நூல்களை வாங்கி படிப்பதுதான். இனிமேலும் நடிகர்களையோ இயக்குநர்களையோ மட்டும் உங்களுடைய
கல்லூரிகளுக்கு அழைக்காமல், அவர்களும் கலைஞர்கள் தான், ஆனாலும் இப்படிப்பட்ட மொழிபெயர்ப்பாளர்களை அடையாளம் காட்டுவது என்பதுதான் நம்முடைய ஆகச்சிறந்த பங்களிப்பாக இருக்க முடியும். தமிழ் சமூகத்திற்கு அதுதான் மிகுந்த பெரிய சேவையாக இருக்க முடியும் என்பதை மட்டும் சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மிக்க நன்றி சார். மேடம், பேராளர்கள் வினா எதுவும் எழுப்ப விரும்புகிறீர்களா? கேட்டுக்கொண்டிருக்கும் பேராசிரியர்கள் ஏதேனும் வினா இருந்தால் கேட்டு தெளிவு பெறலாம். ஹலோ, ரவிக்குமார் சார், நான் பேசுறது கேக்குதா? மேடம், இங்க சில பேர் பிரபஞ்சனின் முட்டை அப்படின்னு தமிழ்மணி அப்படின்றவர் பதிவிட்டு இருந்தார். அதையும் நான் சொல்றேன். பிரபஞ்சனிடம் எனக்கு பிரபஞ்சனுடைய முட்டை என்பது மொழிபெயர்ப்பு நாடகம் அல்ல, ஆனால் பிரபஞ்சனிடம் எனக்கு நேரடியான தொடர்பு உண்டு. பல முறை அவர் சொல்லி இருக்கின்றார், இந்த முட்டைக்கு பிறகு நீங்கள் ஏன் நாடகங்களையே எழுதவில்லை அப்படின்னு கேட்டார் ஒரு முறை. அப்பொழுது அவர் சொன்னார், அதை அரங்கேற்றியவர்களிடம் எனக்கு சில தனிப்பட்ட முறையில் சில கருத்து வேறுபாடுகள் உண்டு என்று சொல்வதோடு நிற்காமல், பிரபஞ்சன் நிறைய மொழிபெயர்ப்பு நாடகங்களை வாசிப்பவர். எனக்கும் ஒரு கருத்து உண்டு. பிரபஞ்சன் போன்றவர்கள், இந்திரா பார்த்தசாரதி போன்றவர்கள், ஜெயந்தன் போன்றவர்கள், இப்பொழுது கவிதைகளை எழுதி கொண்டிருக்கின்ற பல கவிஞர்கள், இவர்கள் எல்லாம் நாடகத்தை எழுத முன் வந்தால் நம் தமிழ் நாடக உலகம் எங்கோ சென்று இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து. இப்போ கவிதை எழுதி கொண்டிருப்ப நீங்க தாகூரை நீங்கள் படியுங்கள், எவ்வளவு கவித்துவமாக எழுதியிருக்கின்றார் என்பதை நீங்கள் பார்க்கலாம். எனவே மொழிபெயர்ப்பு நாடகங்களை படிக்கின்ற படைப்பாளர்கள் அல்லது பேராசிரியர்கள் கொஞ்சம் முயற்சி செய்யலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏதாவது கேள்வி இருந்தா கேளுங்க. இவர் தமிழ்மணி வெறும் பிரபஞ்சனுடைய முட்டை என்று மட்டும்தான் போட்டாரு. அது தொடர்பாக இந்த செய்தி தான். பிரபஞ்சனுடைய முட்டை எழுதுவது கூட செக்காவுடைய நாடகங்களை எல்லாம் அதை பார்த்துதான் பிரபஞ்சன் தன்னுடைய முட்டை என்ற நாடகத்தை எழுதினார் என்று அவரே சொல்லி இருக்கின்றார். யாரோ வணக்கம் ரவிக்குமார். வணக்கம் ரவிக்குமார். வணக்கம் வணக்கம் வணக்கம். நாகநந்தினி பேசுறேன். வணக்கம் மேடம். அருமையா இருந்தது சொற்பொழிவு, ரொம்ப நன்றி. அருமை. வெளி ரங்கராஜன் பத்தி நான் சிறுதல்கள்ல ஆராய்ச்சி பண்ணதுனால தமிழ்ல சிறு பத்திரிகைகள் நிறைய இந்த பங்களிப்புக்கு செஞ்சிருக்கு. மொழிபெயர்ப்புக்கு கவிதையாகட்டும், கட்டுரையாகட்டும், நாடகங்களாகட்டும் மிகப்பெரிய பங்களிப்பை செஞ்சிருக்கு. நான் 1970 80 வரைக்கும் இருந்த சிறு பத்திரிகைகள்ல தான் ஆராய்ச்சி பண்ணேன். அதுல நீங்க சொன்ன அனைத்து சார்த்தர்ல இருந்து எல்லாருடைய நாடகங்களும் மொழிபெயர்க்கப்பட்டன. அது இன்றைய சூழலுக்கும் பொருந்தி வருது. நம்ம எல்லாருமே நிரபராதிகளினுடைய காலத்துல நடந்து போனாங்க, புலம்பெயர்ந்து போனார்கள் ஒரே நாட்டுக்குள்ள. அதையெல்லாம் நான் வேடிக்கை பார்த்து கொண்டுதான் இருந்தோம். அதனால இலக்கியங்கள் குறித்த இந்த உங்களுடைய சொற்பொழிவு நிறைய நினைவலைகளை தூண்டி இருக்கிறது, நிறைய கேள்விகளை நமக்குள் எழுப்பியிருக்கிறது. அதற்கு எங்களுடைய கல்லூரியின் சார்பாக இதை ஏற்பாடு செய்த தோழியின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். கேள்விகள் எதுவும் இல்லை, நமக்குள்ளே இருக்கு கேள்விகள். நன்றி மேடம். இப்போ சில பார்வையாளர்கள்லாம் வேறு ஒரு கருத்தரங்கில் இணைய வேண்டி இருப்பதால் ஃபீட்பேக் லிங்க் போட்டுட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு அவர்கள் சார்பாக ஒரு விண்ணப்பத்தை அல்லது வேண்டுகோளை வைக்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் நான் நாகநந்தினி மேடம் சார்பாகவும் உமா மேடத்தின் சார்பாகவும் நான் சொல்லிக் கொள்கின்றேன். உங்கள் அனைவருக்கும் ஃபீட்பேக் லிங்க் உங்களுடைய இமெயில் அல்லது வாட்ஸ்அப்ல வரும். உங்கள் அனைவருக்கும் சான்றிதழ்கள் வழங்கப்படும் என்கின்ற உத்தரவாதத்தை அவர்களுடைய சார்பாக தெரிவித்துக் கொள்கின்றேன். வேற ஏதாவது இதுல இணைய வேண்டி இருந்தால் அவர்கள் போகலாம். ஆனா கேள்வி சில பேர் கேட்கிறாங்க, அவர்களுக்கு நான் பதில் சொல்ல தயாராக இருக்கின்றேன். அப்சர்வ் தியேட்டர் இன் தமிழ் அப்படின்னு கேக்குறாங்க.
அப்சர்வ் தியேட்டர் அபத்த நாடகம் இருந்தது. அதனுடைய மிகச்சிறந்த பிரதிநிதி யார் என்று கேட்டால் ராஜ் டிவியில் தொலைக்காட்சியில் செய்தி வாசிப்பாளராக இருந்த நிஜந்தன் என்பவர். அவர் தன்னுடைய அழிதல் காணும் காலம் என்கின்ற ஒரு புத்தகம் இருக்கின்றது, அதை நீங்கள் வாசிக்கலாம். அவர் அபத்த நாடகங்களை எல்லாம் அவர் போட்டிருக்கின்றார். ஆனால் அது அந்த அளவு வளர்ச்சி பெற்றதா அப்படின்னு தெரியல. ஏனென்றால் அபத்த நாடகம் பற்றிய புரிதல் தமிழ் சூழலில் அவ்வளவாக இல்லை. அபத்த நாடகம் என்றால் என்ன என்பதை பற்றிய இப்ப வெயிட்டிங் ஃபார் குடாட் அப்படின்ற ஒரு நாடகம், அதை பத்திலாம் நான் சொல்லலை. வெயிட்டிங் ஃபார் காட் அப்படின்ற ஒரு நாடகம், அதை SMA ராம் என்பவர் எப்போ வருவாரோ என்கின்ற பெயரில் மொழிபெயர்த்து புத்தகமாக வெளியிட்டு இருந்தார். ஆனால் தமிழ் சூழல்ல அது வளர்த்தெடுக்கப்படவில்லை. அது மட்டுமல்ல, தமிழ் இருங்க யாரும் அதுக்குள்ளேயும் இன்குலாபுடைய அவ்வை பத்தி நம்ம எல்லாரும் மொழிபெயர்ப்பு நாடகம் கேட்பாங்கன்னு பார்த்தாக்கா தமிழ் நாடகத்துக்கே வந்துட்டீங்க. இன்குலாபுடைய அவ்வை அப்படின்ற நாடகம் சிறப்பான நாடகம் தான். என்ன ஒண்ணு அப்படின்னா, நான் மறுபடியும் அதே தான் நான் சொல்லுவேன். இன்குலாபுடைய நாடகத்தை இயக்கிய மங்கை அவர்களே எனக்கு தெரியும். நீங்கள் அவ்வை என்கின்ற பிரதியை மட்டும் நீங்கள் வாசித்து பாருங்கள், இன்குலாபுடைய டெக்ஸ்ட்டை மட்டும் வாசிச்சு பாருங்க, அதை இன்னும் சிறப்பாக எழுதியிருக்கலாம் அப்படின்றது தான் என்னுடைய பதிவு, என்னுடைய தனிப்பட்ட எண்ணம். உடனே இன்குலாபுக்கு எதிராக அல்லது அந்த நாடகத்திற்கு எதிராக நான் பேசுவதாக நினைக்கக்கூடாது. இன்குலாபுடைய அவ்வை மறுபடியும் அரங்கேற்றம் செய்யப்பட்ட போது பெசன்ட் நகர்ல 20 ஆண்டுகள் கழித்து நான் அங்க போனேன். இளைய தலைமுறையெல்லாம் கைத்தட்டல், பெரிய வரவேற்பும் கைத்தட்டலும் அந்த நாடகத்துக்கு இருந்தது. எந்த காட்சிக்கு தெரியுங்களா? அவ்வை அதியமானோட குடிக்கும் பொழுது அந்த காட்சிக்கு தான் கை தட்டினாங்களே தவிர, இன்குலாப் என்ன நோக்கத்தில் அந்த நாடகத்தை எழுதினாரோ அந்த நோக்கத்தை உள்வாங்கி கொண்டு நம்முடைய இளைய தலைமுறை உள்வாங்கி கொண்டார்களா என்ற ஐயம் எனக்கு இருக்கின்றது. இது ஒண்ணு. இன்னொன்னு, மங்கைக்கு ஒரு வகையான நாடக வெளிப்பாடு இருக்கின்றது, அதை அவர்கள் மிகச் சிறப்பாக செய்தார்கள். ஆனால் நான் யோசித்து பார்க்கின்றேன், கிரீஷ் கர்நாடு போன்றவர்கள் அந்த நாடகத்தை எழுதியிருந்தால் இன்னும் சிறப்பாக எழுதியிருப்பார்கள் என்பது என்னுடைய எண்ணம். இன்குலாப், இன்னைக்கும் சொல்றேன், இன்குலாப் அடிப்படையில் ஒரு கவிஞர், அவர் நாடக மேதை இல்லை. நாம எல்லாருமே இன்குலாப ஒரு அவருடைய கடைசி காலத்தில் 10 ஆண்டுகளாக அவரை நாடக ஆசிரியர் என்று சொல்லியே அவரை டைவர்ட் பண்ணிட்டோமோ அல்லது மாற்றி விட்டோமோ என்று தோன்றுகின்றது. இன்குலாப் கடைசி 10 ஆண்டுகளில் நாடகத்தை எழுதுவதை விட இன்னும் கவிதை எழுதியிருந்தால் தமிழ் இலக்கிய உலகத்திற்கு நல் வரவாக இருக்கும் என்றுதான் நான் கருதுகின்றேன். கிரீஷ் கர்நாட்டை, பாதல் சர்க்காரை எல்லாம் படித்து விட்ட பிறகு எனக்கு இன்குலாபுடைய அவ்வை மீது அவ்வளவு பெரிய மதிப்பில்லை. அவ்வை முன்வைக்கின்ற அந்த கருத்தியல் எனக்கு பிடிக்கும், ஆனால் அதனுடைய வடிவம் என்பது கேள்விக்குரியது. இது வேணா நான் விவாதிப்பதற்கு நான் தயாராக இருக்கின்றேன். வேற யாராவது? ஐயா பின்னூட்டப்படி. வணக்கம் சார், பயணத்தின் கதை பத்தி ஒரு 2-3 லைன். என்கிட்ட இருக்கு. நான் ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது, ரொம்ப நாள் முன்னாடி படிச்சது. அது இப்போ வாசிக்க முடியல. ஆனா அது ஒரு மிக முக்கியமான நாடகம் தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதை மேடை ஏற்றியது பார்த்திப ராஜாவாக இருக்கலாம் அப்படின்றது என்னுடைய கருத்து. இப்போ என்கிட்ட அந்த புத்தகம் இருக்கு. அதை பத்தி நீங்க என்ன கேள்வி கேட்கணும் அப்படின்னு நான் கேளுங்க, நான் பதில் சொல்றேன். இல்ல, அந்த நாடகம் ஒரு தமிழின தேடலுடைய கண்டிப்பா மேடம். அதாவது நான் சொல்ல விரும்புகின்ற செய்தி இதுதான் மேடம். சென்னை கலைக்குழு, வி அரசு, மங்கை இவங்கெல்லாம் தமிழ் இனம், தமிழ் தேசிய அரசியலை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக சில நாடக முயற்சிகளை செய்தார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு வரலாற்றில் எப்பொழுதும் தனித்த இடம் உண்டு. நான் இந்த மாதிரி நாடகங்களுடைய அரசியலை நான் வரவேற்கின்றேன். ஆனால் அதே சமயத்தில் நாடகத்திற்கென்று ஒரு வடிவம் இருக்கு இல்லைங்களா? இது நான் சொல்ல வர்றது உங்களுக்கு புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஷேக்ஸ்பியர் அவர் ஒரு பெரிய உச்சத்தை தொட்டவர். யதார்த்த நாடகத்தின் வடிவமான
அடையாளமான இப்சன் அல்லது பெர்னட் ஷா அல்லது இங்கு இருக்கின்ற கிரீஷ் கர்னாட், இவங்கெல்லாம் ஒரு பெரிய உச்சத்தை தொட்டவர்கள். அந்த உச்சத்திற்கு இப்படிப்பட்ட நாடகங்கள் சென்றனவா என்பது ஒரு தனித்த முறையில் நான் முன்வைக்கின்ற ஒரு கேள்வி. வேறு வார்த்தையில் சொல்ல போனால், இந்த நாடகத்துடைய வடிவங்களோடு எனக்கு சில பிரச்சனைகள் இருக்கின்றன, அந்த உள்ளடக்கத்தோடு அல்ல. கிரீஷ் கர்னாட்டிலுடைய நாடகத்தை வடிவம், உள்ளடக்கம் எல்லாவற்றையும் நான் தனித்தனியே பிரிக்க முடியவில்லை. அவ்வளவு அற்புதமாக இருக்கும். ஆனாலும் நீங்கள் சொல்கின்ற இந்த நாடகங்கள் எல்லாம் உண்மையிலேயே ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாடகங்கள். ஏனென்றால் அவை நம்முடைய தமிழ் தேசிய இன பிரச்சனைகளை பேசுகின்றன. அதே போலதான் பிரளயனுடைய ஒரு நாடகமும், அது பாரி படுகளம் அப்படின்னு நினைக்கிறேன், அந்த நாடகமும் முக்கியமான நாடகம் தான். அதை பத்தி பேசணும்னாக்கா நிறைய பேசலாம், நான் வேணா சொல்றேன். அது மத்திய பல்கலைக்கழகத்தில் அந்த நாடகம் அரங்கேற்றம் பெற்றது. மத்திய பல்கலைக்கழகத்தில் அந்த நாடகம் அரங்கேற்றம் பெற்றது. ஆனால் அது மத்திய அரசாங்கத்தை எந்த அளவிற்கு விமர்சனம் செய்தது என்பதை அந்த நாடகத்தை மேடை ஏற்றிய பிரளயனுக்கு தெரியும். ஆனா மற்றவர்களுக்கு, அதிகார வர்க்கத்திற்கு அது தெரியாது. மொழிபெயர்ப்பு சரி. ஒருத்தர் கேக்குறாங்க, ஏன் பார்த்திபராஜா போன்ற கலைஞர்களுடன் முரண்படுகின்றீர்கள் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கிறாங்க. நான் அதுக்கு சொல்றேன், பதில் சொல்றேன். பார்த்திபராஜா எனக்கு மிகச்சிறந்த நண்பர். இப்பொழுதும் அவருடைய ஒவ்வொரு பொழிவையும் நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். உடனடியாக பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கின்றேன். மிகச்சிறந்த நடிகரும் கூட. அவர் அனுமன் உடைய வேடம் தாங்கி அனுமன் தூது, தெருக்கூத்து வடிவத்தெல்லாம் அவர் நடித்திருக்கின்றார். அவருக்கு நாடகம் தெரியாது அப்படின்னு, மிகச்சிறந்த உழைப்பாளி. இளைய தலைமுறையில நம்முடைய ஒரே அடையாளம், தமிழ் அடையாளம் இப்பொழுது இருக்கின்ற சூழலில் பார்த்திபராஜா தான் மட்டும்தான் அப்படின்றதுல எனக்கு எந்த கருத்து மாறுபாடும் இல்லை. ஆனால் அவர் ஒரு இயக்குனராக இருக்கின்றார், ஒரு நடிகராக மிகச்சிறப்பாக செயல்படுகின்றார். ஆனால் அதுவும் நான் சொல்றேன், நாடக மொழிபெயர்ப்பு குறித்து ஒரு கேள்வி வந்திருக்கு, பார்த்திபராஜா குறித்து சொல்கின்றேன். ஆனால் என்னுடைய எதிர்பார்ப்பு, பார்த்திபராஜா தனிப்பட்ட முறையில தனியாக நாடகங்களை எழுத வேண்டும், இன்னும் சிறப்பான முறையில் ஒரு கூத்துப்பட்டறை அளவுக்கு. நான் இது வெளிப்படையா நான் சொல்றேன், கூத்துப்பட்டறை பரீட்சா ஞானி அளவிற்கு நாடகங்களை மிகச்சிறந்த முறையில் அரங்கேற்றம் செய்தவர்கள் அப்படின்ற அமைப்பு அப்படின்னு எனக்கு மற்றவர்களை சொல்ல தோணவில்லை. எனக்கு இத்தனைக்கும் ஆறுமுகம்லாம் தெரியும், அவருடைய ஆக்டர்ஸ் நாட் அலோடு என்ற நாடகத்தெல்லாம் நான் பார்த்திருக்கிறேன். ஆனாலும் இப்பொழுது இப்படிப்பட்ட நாடகங்களை அரங்கேற்றம் செய்வதற்கு நமக்கு நிறைய பயிற்சி வேண்டும். இன்றைக்கு நான் பார்ப்பது பெரிய சிக்கலாக இருப்பது, உச்சரிப்பில் அல்லது இந்த நாடக வசனங்களை எல்லாம் மனப்பாடம் செய்துவிட்டு அதை அரங்கேற்றம் செய்கின்ற நடிகர்கள் மிக 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 குறைவு. ஒரு கல்லூரியில் நீங்களே யோசித்து பாருங்கள், ஒரு கல்லூரியில் ஒரு பெரிய நிரபராதிகளின் காலம், மீதி சரித்திரம் போன்ற, சிவாஜி கண்ட இந்து ராஜ்யம் போன்ற ஒரு பெரிய நாடகத்தை அவ்வளவு சுலபத்தில் 3 மாதம் ட்ரைனிங் பயிற்சி கொடுத்தால் கூட அரங்கேற்றம் செய்ய முடியுமா என்பது எனக்கு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது. எனக்கு பார்த்திபராஜாவோடு முரண்பாடு இல்லை. பார்த்திபராஜா நாடகங்கள் எதையாவது தனிப்பட்ட முறையில இந்த அளவுக்கு எழுதினாரா அப்படின்றத நீங்களே யோசித்து பாருங்க. துக்ளக் போன்ற நாடகத்தை பார்த்திபராஜா எழுதினாரா அப்படின்னு நீங்கள் அவரிடமே கேட்டு பார்த்தால் கண்டிப்பாக இல்லை என்று சொல்லுவார். வேணா நீங்க ஒரு முறை துக்ளக் நாடகத்தை வாசியுங்கள். இன்றைய சமகால அரசியலை அது எப்படி பிரதிபலிக்கிறது என்று பாருங்கள். அதுல துக்ளக் என்னென்னலாம் செய்வான், அரசியல் சூழ்ச்சி செய்வான். அந்த சூழ்ச்சியை இன்றைக்கு இருக்கின்ற அதிகார வர்க்கத்தினர் எப்படியெல்லாம் செய்கிறார்கள் என்பதற்கான குறியீடு தான் துக்ளக். அப்படிதான் ஒரு நாடகம் எழுதப்பட வேண்டும் நினைக்கிறேன். இன்னும் சொல்ல போனா, துக்ளக் என்ற நாடகத்தின் மூலமாக இந்திய நாடக உலகிற்கு மட்டும் ஒரு பெருமை கிடைக்கவில்லை, உலக நாடக அரங்கில் கிரீஷ் கர்னாட்டின் மூலமாக நமக்கெல்லாம் ஒரு கன்னட நாடக உலகத்திற்கே ஒரு அடையாளம் கிடைத்தது என்பதுதான் ஒரு உண்மை. அந்த உலக தரத்தை நம்முடைய நண்பர்கள் எட்டி இருக்கிறார்களா என்பதை நீங்களே யோசித்து பாருங்கள். வேற ஏதாவது கேள்வி? பின்னூட்டத்துல மொழிபெயர்ப்பு சிக்கல்கள் குறித்துன்னு ஒருத்தர்
பேசினாரு. பதில் சொல்லலாமா அதுக்கு? மேடம் கேக்குறீங்களா? சொல்லுங்க சார், சொல்லுங்க சார். இல்ல மேடம், யாராவது கேள்வி கேட்கறதா இருந்தா கேட்கலாம். சொல்லுங்க, ஏன்னா ஃபீட்பேக் அனுப்பியிருக்கோம். அவசரமா இருக்கிறவங்க miss ஆயிடுவாங்க. ஓகே, ஃபீட்பேக் லிங்க் அனுப்பியிருக்கீங்களா? மொழிபெயர்ப்பு சிக்கல்கள் தான் கேட்டிருக்காங்க. ஆமா, ஃபீட்பேக் லிங்க் அவசரப்படுறாங்க. இல்ல நீங்க வேறு அனுப்புங்க, செமினாருக்கு பரவாயில்ல. போகணும். இல்ல அவங்களுக்கு சான்றிதழ் முக்கியம். இல்ல கேக்குறவங்க கேட்கட்டும் சார். ஏன்னா அந்த மொழிபெயர்ப்பு சிக்கல்கள், ஆமா சிக்கல்கள் கேட்டிருக்காங்க. நீங்க அது கொஞ்சம் சொல்லுங்க. அண்மையில் ஒரு கட்டுரை மோ செந்தில்குமார், நம்ம பயல் நாடக இதழின் ஆசிரியர், அவர் எழுதியிருந்தார். மிக அற்புதமான ஒரு கட்டுரை. ஆனா அதுல மொழிபெயர்ப்பு குறித்து எழுதியிருந்தாரே தவிர நாடகங்கள் குறித்து அவர் எழுதவில்லை, பொதுவாக எழுதியிருந்தார். குறிப்பாக இந்த தென் கிராமத்து தெய்வங்களோ, எனக்கு அது பேர் டக்குன்னு ஞாபகம் வரல, ஒயிட் அப்படின்றவர் இந்த வில்லேஜ் ஆஃப் காட்ஸ் அப்படின்ற ஒரு புத்தகம், அதை அடிப்படையாக வைத்து, அதே போல கேவி சைலஜாவுடைய ஒரு நாவல் ஒன்றை அடிப்படையாக வைத்து மொழிபெயர்ப்பு சிக்கல்களையும் நம்ம ஆய்வாளர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதையும், அதை எப்படி திருடி விட்டு ஆய்வில் இணைத்துக் கொள்கிறார்கள் என்பதை பற்றியெல்லாம் அவர் ஒரு பெரிய கட்டுரை ஒன்றை எழுதியிருந்தார் பயல் இதழில். அதை வாசித்து பாருங்கள். மொழிபெயர்ப்புல உண்மையிலேயே ஒரு சிக்கல் இருக்கத்தான் செய்கின்றது. என்னன்னா, வரிக்கு வரி மொழிபெயர்ப்பதா, வரிக்கு வரி மொழிபெயர்ப்பதா, அல்லது ஒரு சின்ன நாடகத்தை முன்வைத்தே நான் சொல்றேனே, மர்ச்சன்ட் ஆஃப் வெனிஸ் அப்படின்ற ஒரு நாடகம். நம்ம சம்பந்தம் என்ன பண்ணாரு அப்படின்னா, வாணிபுர வணிகன் என்பதாக அதை மொழிபெயர்த்து இருந்தார். மொழிபெயர்க்கும் பொழுது அவர் என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, ஷேக்ஸ்பியரை முழுவதுமாக தழுவி அந்த கதாபாத்திரங்களுக்கெல்லாம் தமிழ் பெயரை கொடுத்து முழுக்க முழுக்க அது தமிழ் சூழலுக்கு ஷேக்ஸ்பியரிலிருந்து மிகவும் விலகி வந்து ஷேக்ஸ்பியருடைய கவித்துவத்தையே அறிய முடியாத அளவுக்கு நாம் வாணிபுர வணிகனில் நாம் பம்மல் சம்பந்த முதலியாரை பார்ப்போமே தவிர ஷேக்ஸ்பியரை பார்க்க முடியாது. அதனாலதான் புவியரசுடைய மொழிபெயர்ப்பு சிறந்தது அப்படின்னு நான் சொன்னேன். பம்மல் சம்பந்தம் அவருடைய நாடகங்கள் மீது, அவருடைய பங்களிப்பு மீது நமக்கு மிகுந்த மரியாதை இருக்கின்றது. மொழிபெயர்ப்புல என்ன பெரிய சிக்கல் வருது அப்படின்னா, ஒன்று சில பகுதிகளை கடினமாக இருக்கிறது என்று அதை ஒதுக்கி வைக்கிறார்கள், அல்லது தங்களுக்கு என்ன தோன்றுகின்றதோ அதையெல்லாம் அவர்கள் இணைத்து விடுகின்றார்கள். இதுதான் மொழிபெயர்ப்புல சிக்கலாக நான் பார்க்கின்றேன். நாம இஷ்டத்துக்கும் சேர்க்கவும் கூடாது, இஷ்டத்துக்கு அதை விலக்கி விடவும் கூடாது. இன்னொன்று, அது தமிழ் சூழலுக்கு ஏற்ப புரிகின்றபடியும் மொழிபெயர்க்கணும். மொழிபெயர்ப்பு அப்படின்றது அது ஒரு படைப்பின் மீது ஒரு மொழிபெயர்ப்பாளன் செய்கின்ற இன்னொரு படைப்பு அல்லது இன்னொரு விமர்சனம். மொழிபெயர்ப்பு என்பதே ஒரு படைப்பு கலை என்பதுதான் என்னுடைய கருத்து. நிறைய சிக்கல்கள் அதில் ஈடுபட்டவர்களுக்கு தெரியும். வரிக்கு வரி மொழிபெயர்ப்பதா, ஒருமை பன்மை மயக்கம் வரும், அல்லது தமிழுக்கென்று இருக்கின்ற ஒரு சில வடிவம்னு இருக்கு, வேற்றுமை உருபு அப்படின்னா நம்ம தமிழுடைய வடிவம் வேற, ஆங்கிலத்துடைய வடிவம் வேற. அதை நன்றாக உள்வாங்கி கொண்டு செய்வது என்பது மிகுந்த சவால் நிறைந்தது. அந்த அடிப்படையில் தான் நான் பாவண்ணன் அவரை ரொம்ப முன்னிறுத்த விரும்புகின்றேன். அவருடைய கிரீஷ் கர்நாட்டுடைய நாடகங்களுடைய மொழிபெயர்ப்பை படிச்சு பாருங்க, ரொம்ப அற்புதமா இருக்கும். முடிந்த வரைக்கும் மூல மொழியை படித்து பார்க்க வேண்டும். வேறு வழி இல்லை என்றால் ஆங்கிலத்தின் மூலமாக மொழிபெயர்ப்பை செய்வதில் தவறில்லை என்பதுதான் என்னுடைய கருத்து. அதை பற்றி ஏதாவது கேள்வியா இருந்தா நீங்க எப்படி கேட்கறீங்க அப்படின்னாக்கா, ஒரு எஸ்ஏ டைப் மாதிரி கேட்கறீங்க, மொழிபெயர்ப்பு குறித்து கூறுங்கள் ஐயா அப்படின்ட்டு. உங்களுக்கு ஏதாவது முரண்பாடு யாராவது இருந்தா யாராவது பேசலாம். மேடம் இணைப்புல இருக்கீங்களா? ஐயா வணக்கம். வணக்கம் ஐயா, நான் பெரியசாமி, முனைவர் பெரியசாமி, எம்பிஏ முத்தையா அரசு மகளிர் கலைக்கல்லூரில இருந்து பேசுறேங்க. பெரியசாமி, சொல்லுங்க மேடம். ஒரு கேள்விங்க. இல்ல, மொழிபெயர்ப்பு நாடகங்கள் வளர்ந்த நிலையை விட நேரடி தமிழ் நாடகங்கள் வளர்ச்சி குறைவா இருக்கிறதுக்கான காரணங்கள் ஏதாச்சும் சொல்ல முடியுங்களா ஐயா? நான் அப்பவே சொன்னேன் சார். என்ன அப்படின்னா, அது ஒரு பெரிய தமிழ் நாடக வரலாறு முழுவதுமா படிக்கணும். மரபு நாடகங்கள் பற்றி ஆறு அழகப்பன்
போன்றவங்களாம் ஒரு பெரிய அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலிருந்து பெரிய புத்தகமாக போட்டிருக்கின்றார்கள். ரொம்ப சுவையான விஷயங்கள்லாம் அதுல நீங்க பார்க்கலாம். சிவாஜி கணேசன் தனியா ஒரு புத்தகம் போட்டிருக்கிறாரு. தமிழ் அவருடைய அனுபவங்கள்லாம், நாடக அனுபவங்கள்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் மீனாவுடன் ஒரு உரை, நான் அதிலிருந்து இங்கிருந்து தொடங்க வேண்டும். ஏன்னா தமிழ் நாடக வரலாறு அப்படின்றது பெரிய வரலாறு. நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை போன்றவங்கலாம் மிகச்சிறப்பான முறையில் நாடகம், நான் பேர் மட்டும் நான் சொல்றேன். இப்போ சங்கரதாஸ் சுவாமிகள், பம்மல் சம்பந்த முதலியார், நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளை, எம்.ஆர். ராதா, அறிஞர் அண்ணா, கலைஞர் மு. கருணாநிதி, பாலச்சந்தர், அத்தனை பேரும் பங்களிப்பு, மிகச்சிறந்த பங்களிப்பு செய்தவர்கள். கேக்குறீங்களா ஐயா? ஒண்ணுங்க இல்ல, பழைய நாடகங்கள் பற்றி இல்ல, இன்றைய காலகட்டத்தினுடைய வளர்ச்சியில மொழிபெயர்ப்பு நாடகங்கள் தான் அதிகமா வருது. நேரடி தமிழ் நாடகங்கள் வந்து ரொம்ப குறைவா இருக்குங்கிறதுக்காக தான் கேக்குறேன், வேற ஒண்ணும் இல்ல. அதுதான் நான் சொல்ல வரேன். போற்று நிலை வந்து நல்லா இருந்ததுங்க. இக்கால இலக்கியம் வளர்ந்த நிலை, கவிதை, சிறுகதை, நாவல் வளர்ந்த நிலைக்கு இணையா நாடகம் இல்லைங்கிற குறை இருக்குல்ல, அதுக்காக கேக்குறேன். அதனாலதான் சொல்ல வந்தேன். இன்னைக்குன்னு பார்க்கும்போது நேற்று அப்படின்றத ஒரு நிமிஷமாவது நாம கவனிக்கணும். நான் அதுதான் பாக்குறேன். நவாப் ராஜமாணிக்கம் பிள்ளையுடைய நாடகங்கள்லாம் ஒரு 5000 முறை மேடை ஏறி இருக்கு. அண்ணாவுடைய நாடகங்கள்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட 10,000 பேர் பார்த்திருக்காங்களாம். எனக்கு இது பெரிய அதிர்ச்சியா இருக்கு. அப்படி இருக்கும் பொழுது இன்னைக்கு நாடகத்தை பார்ப்பதற்கு ஆள் இல்லை. நீங்க கேட்டது மிகச்சரியான கேள்வி. அப்ப ஏன் இல்லை அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு காரணத்தை நான் சொல்லுவேன். நவீன நாடகம் உள்ளே நுழையும் பொழுது அது சிறு பத்திரிகையுடைய ஒரு அங்கமாக நுழைந்தது. சிறு பத்திரிகையாளர்கள் தான் நவீன நாடகத்தை முன்னெடுத்தார்கள், முன்வைத்தார்கள். இன்றைக்கு கடந்த 30 ஆண்டுகள்ல எல்லாமே மாறிவிட்டது. நாடகம் இருந்த இடத்தில் சினிமா வந்து விட்டது. சினிமா இருந்த இடத்தில் சீரியர்கள் வந்து விட்டன. இன்னைக்கு சித்தி பார்க்கறதுக்கு நிறைய வாசகர்கள் வந்த பிறகு, பார்வையாளர்கள் வந்த பிறகு, இயல்பிலேயே நாடகத்துடைய பார்வையாளர்களுடைய எண்ணிக்கை குறைந்தது. அது மட்டுமில்லை, மிக முக்கியமான ஒரு கருத்து, முக்கியமான நாடக ஆசிரியர்கள் இப்போ அதற்குன்னு உயிரை கொடுத்த சே. ராமானுஜம், மு. ராமசாமி, ஆ. ராமசாமி, கே. குணசேகரன், வா. ஆறுமுகம், இவங்களுக்கு ஒரு 90கள்ல இவங்களுடைய பங்களிப்பு, அத்தனை பேருடைய பங்களிப்பும் இருந்தது. ஆனால் 2000 பிறகு நான் இதை கல்வி புலத்தோடு நான் சேர்த்து இணைத்து பார்க்க வேண்டும் நினைக்கிறேன். 2000 பிறகு தமிழ் மொழி உண்மையிலேயே வேதனையோடு சொல்றேன், பின்னுக்கு தள்ளப்பட்டு எல்லா இடத்துலையும் பள்ளிக்கூடங்கள்ல ஆங்கிலம் முன்னிறுத்தப்பட்ட பொழுது தமிழ் மொழியை உச்சரிக்கக்கூடிய அல்லது பயிற்சி அளிக்கக்கூடிய ஆட்கள் குறைந்து விட்டார்கள். இன்னைக்கு அண்ணாவுடைய நாடகத்தை அரங்கேற்றம் செய்ய முடியுமா என்பது ஒரு பெரிய கேள்வி. அப்படி அரங்கேற்றம் செய்வதற்கு பல பேர் பல தியாகங்களுக்கு தயாராக இருக்க வேண்டும். ப்ரொடெக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நாடக உலகம். ப்ரொடெக்ஷன் 1 லட்சம் மேல ஆகும் ஒரு நாடகத்தை அரங்கேற்றம் செய்யணும் அப்படின்னா. யாரும் அதுக்கு தயாரா இல்லை. அதனால மொழிபெயர்ப்பு நாடகம் தான் இன்னைக்கு நிறைய வந்துட்டு இருக்கு. நாடக படைப்பாளர்கள் நாடகத்தை எழுதுவதற்கு முன்வரவில்லை. இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற பச்சையப்பன் போன்றவங்களாம், நீங்கள் சொல்லுகின்ற பார்த்திபராஜா போன்றவர்கள் எல்லாம், அவங்க நிறைய நாடகத்தை எழுதுவதற்கு முன்வர வேண்டும். வேற ஏதாவது கேள்வி? நடுவுல நிறைய கேள்வி வந்தது, கவனிக்காம விட்டுருக்கோம். இல்ல, மேலை நாடகங்களில் இன்பவியல் துன்பவியலை கொண்டுள்ளன, அதுபோல் தமிழ் நாடகங்கள் கொண்டுள்ளனவா அப்படின்னு வெண்மணி குமார் அப்படிங்கிறவர் கேட்டிருக்காரு. இது பொதுவான கேள்வி மேடம், மிக மிக பொதுவான கேள்வி. இல்ல கரெக்டா கேட்டிருக்காரு, எல்லாம் கரெக்டா கேட்டிருக்காரு. ஏன்னா இது அரிஸ்டாட்டில் காலத்திலிருந்து இந்த இன்பவியல் துன்பவியல், ட்ராஜடி அண்ட் காமெடி அப்படின்றது இருந்திருக்கு. ஷேக்ஸ்பியர், அது மறுமலர்ச்சி காலத்தில் 16ஆம் நூற்றாண்டில் ஷேக்ஸ்பியரும் இந்த தாக்கத்திற்கு உட்பட்டு தான் தன்னுடைய நாடகத்தை 2 வகையாக பிரித்தார். அதற்கு பிறகு பார்சி நாடக கம்பெனி எல்லாம் இங்க வந்த பிறகு பம்பல் சம்பந்த முதலியார்லையும் அவருடைய நாடகத்திலையும் அவர் ஏறத்தாழ 94 வகையான நாடகங்களையே, அத்தனை வகை நாடகத்தையே அரங்கேற்றி இருக்கின்றார் என்பதை பார்க்கும் பொழுது மிகவும் பிரமிப்பாக இருக்கின்றது. அவரும் தன்னுடைய நாடகத்தை இன்பவியல் துன்பவியல் என்பதை பகுத்து கொண்டுதான் சில நாடகங்களை முன்னிறுத்தினார். ஆனால் ஒன்றை மட்டும் நான் சொல்லலாம், என்ன அப்படின்னா, தமிழ்ல
பெரும்பாலும் துன்பவியலை காட்டிலும் இன்பவியலுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள் என்பதை சொல்லலாம். நீங்க சிலப்பதிகாரத்திலிருந்தே பார்க்கலாம். கோவலனுடைய மரணத்தோடு அந்த கதை முடிந்து விடுவதில்லை. அதுக்கு பிறகு அவர் சொர்க்கத்தை போனோம். அதே போல டைட்டானிக் படமே ஒரு உதாரணம். டைட்டானிக்ல இறந்து விட்ட பிறகும் கூட அவங்க 2 பேரும் காதலர்கள் இருவரும் இணைந்து விடுவார்கள். நம்முடைய தமிழ் சூழலும் அப்படிதான். எப்பொழுதும் ஒரு கொலையோட முடிந்தால் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருப்பதில்லை. மரணம் அடைந்து விட்ட பிறகும் கதாநாயகன் சொர்க்கத்திற்கு செல்வதை நம்முடைய பார்வையாளர்கள் மனதில் பதித்தால்தான் நம்முடைய பார்வையாளர்களுக்கு ஒரு திருப்தி ஏற்படும். எனவே தமிழ் நாடகத்திலையும் இன்பவியல் துன்பவியல் இரண்டுமே இருந்தன. அதிகமாக இருந்தது இன்பவியல் தான். அதனால்தான் காமெடி நாடகத்துக்கு ஒரு பெரிய வரவேற்பு என்பதையும் பார்க்கின்றோம். நன்றி சார். கேள்வி இல்லை. நான் ஒரே ஒரு கருத்தை இங்கே என்னுடைய ஒரே ஒரு நினைவலையை பதிவு செய்து கொள்ளலாம் என நினைக்கிறேன். எம்ஜிஆர் ஜானகி மகளிர் கல்லூரி அடையார் ஒவ்வொரு ஆண்டும் ஜனவரி 17ஆம் தேதி நவீன நாடகங்களை நிகழ்த்துவதை மிக சரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நம்ம பேசின கிரீஷ் கண்ணாவுடைய நாகமண்டலம் ஆங்கிலத்துறையை சார்ந்த சாந்தி லட்சுமி மேடம் அவங்களும் இப்ப லைன்ல இருக்காங்க. நம்ம இந்த நாடகத்தை கேட்டுட்டு இருக்காங்க. மேஜிக் லாண்டனை வச்சு ரொம்ப நல்ல அருமையா அவங்க வந்து ஒருங்கிணைப்பு செஞ்சாங்க. இது ஏன் சொல்றேன் அப்படின்னு சொன்னா, மாணவர்கள் வந்து நம்ம கற்று தரும் பொழுது கற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்காங்க. எப்பவுமே நம்ம பயிற்சி கொடுக்கும் போது அந்த பயிற்சியை ஏற்று நடிப்பதற்கு வந்து அவங்க தயாரா இருக்காங்க. அதே மாதிரி RS மனோகருடைய கடுமையான வசனங்களை பேசி நடித்த மாணவிகளும் இருக்காங்க. அந்த மாதிரி WCC சில எனக்கு தெரிந்த சில கல்லூரிகள் மாணவிகளை வைத்து பயிற்சி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. இது இன்னும் நாடெங்கிலும் பரவலா இருந்தது அப்படின்னு சொன்னா இளைய தலைமுறைக்கு இந்த நாடகங்களை கொண்டு சேர்க்க முடியும் அப்படின்னு. கண்டிப்பா மேடம். இளைய தலைமுறையை நான் டிஸ்கரேஜ் பண்றதா நினைக்க கூடாது. சில தனிப்பட்ட முயற்சிகள் MCCல, WCCல, அப்புறம் நீங்க சொல்ற சில கல்லூரிகள்ல, அதே போல தூய நெஞ்ச கல்லூரி, எல்லா கல்லூரிகள்லயும் அந்த பயிற்சிகள் அளிக்கப்பட்டு வருகின்றன. ஆனால் அந்த அளவிற்கு தரம். இன்னொன்று, இளைய தலைமுறை கிட்ட நாம இந்த நாடக முன்னோடிகள், நாடக மொழிபெயர்ப்பாளர்கள் அவர்களை கொண்டு சேர்க்க வேண்டும். ஒரு சின்ன உதாரணம், எனக்கு RS மனோகருடைய மேடை நாடகத்தின் மீது எனக்கு பெரிய மதிப்பில்லை. ஆனால் அவருடைய உழைப்பு அப்படின்றது அபாரமானது. லங்கேஸ்வரன், அப்புறமா சூரபத்மன், இந்த நாடகத்தை எல்லாம் எப்படியெல்லாம் நான் அரங்கேற்றம் செய்வேன் என்பதை ஹிந்துல அவர் ஒரு முறை ஒரு பேட்டி ஒன்று கொடுத்திருந்தார். அவருடைய வித்தைகளை எல்லாம் கற்றுக் கொடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும், ஆனால் அதை கற்றுக்கொள்வதற்கு யாரும் முன்வரவில்லை என்கின்ற ஆதங்கத்தை அவர் ஒரு பல வருடங்களுக்கு முன்னால் அவருடைய பேட்டியில அவர் பதிவு செய்திருந்தார். அந்த வகையில இளைய தலைமுறை எனக்கான நம்பிக்கை இருக்கின்றது. நாம ஒரு பெரிய இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றோம். நமக்கு நம் உலகத்தில், நம் தமிழ் உலகத்தில் கண்டிப்பாக ஒரு கிரீஷ் கர்நாட்டோ, ஒரு பாதல் சர்க்காரோ, ஒரு இன்குலாபோ, ஒரு இந்திரா பார்த்தசாரதியோ இளைய தலைமுறையிடமிருந்து உருவாகுவார்கள் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. கேள்வி கேட்கலாமா? தமிழ்மணி கேளுங்க. தமிழ்மணியா? தமிழில் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய சிறந்த நாடகங்கள் அல்லது நாடகங்கள் பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? அடுத்து, மேலை நாட்டில் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய சிறந்த இந்திய நாடகங்கள், ஆங்கில பிற மொழி நாடகங்கள் பற்றி சிறு குறிப்பு சொல்ல முடியுமா? அடுத்து, இசனுடைய பொம்மை வீடு நாடகம்தான் மேலை நாட்டில் பெண்ணியத்தை வளர்த்தெடுத்தது என்று அடியும் முடியும் கைலாசபதி எழுதியிருப்பதை நான் அறிவேன். அது மட்டும் அல்லாமல் கூடுதல் ஒரு செய்திக்காக இப்சனுடைய காட்டு வாத்து கூட சாகித்ய அகாடமியில் மொழிபெயர்ப்பு வந்திருக்கிறது. அதை நான் மறந்துட்டேன். நான் எல்லாத்தையும் சொல்வது சாத்தியமில்லை. சரி, சொல்லுங்க. அதான் அந்த தமிழில் வந்து மொழிபெயர்ப்பு நாடகங்களா யார் யாருக்கு வரணும்ன்றது உங்களுக்கு தெரிஞ்ச அளவுல எங்களுக்கு கொஞ்சம் சொல்லுங்க. இல்ல, நான் ரொம்ப சுருக்கமா நான் சொல்லிடுறேன். சுருக்கமா தான் சொல்ல முடியும், நேரம் இல்ல. இல்ல, நேரம் இல்ல. தமிழ்ல இப்பொழுது இருக்கின்ற, நான் சொல்றேன், சப்தராஷ்மி, அதே போல பாதல் சர்க்கார் ஓரளவுக்கு செய்திருந்தாலும் கூட விஜய் டெண்டுல்கருடைய த சைலன்ஸ் த கோர்ட் இஸ் இன் செஷன் அப்படின்ற
ஒரு நாடகம் இருக்கின்றது. அமைதி அமைதி கோர்ட் நடந்து கொண்டிருக்கின்றது. இதெல்லாம் புத்தகமாக வந்திருக்கிறதா என்பது எனக்கு பெரிய ஐயம். இப்சனுடைய ஹெட்டா கேப்லர் அப்படின்ற ஒரு நாடகம், இவருடைய த பர்த்டே பார்ட்டி என்கின்ற இவருடைய யாரோ ஒரு ஹெரால்டு பிண்டருடைய பர்த்டே பார்ட்டி வந்திருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. ஒருவேளை வந்திருக்கலாம். அப்படி வந்திருந்தாலும் கூட இப்படிப்பட்ட நாடகங்கள் எல்லாம் தமிழ் இலக்கிய சூழலில் விவாதிக்கப்பட்டிருக்கிறதா என்று எனக்கு தெரியவில்லை. தமிழ்ல கன்னடம், தெலுங்கு, மராத்தி, இந்தி, இப்பொழுது இருக்கின்ற நந்தகிஷோராச்சாரியாது நமக்கு 2 தான் தெரியுது. தாகூருடைய நாடகங்கள் ஏறத்தாழ 30 நாடகங்கள். நமக்கு தெரிவது சாக்ரிஃபைஸ் என்ற ஒரு நாடகம், அதே போல சித்ரா அப்படின்ற நாடகம் தான். அப்படி பார்க்கும் பொழுது நிறைய நாடகங்களை நாம் தேடி தேடி மொழிபெயர்க்க வேண்டிய ஒரு சூழலில் இருக்கின்றோம். அதனால தமிழ்ல இப்படிப்பட்டவர்களுடைய நாடகங்கள்லாம் இன்னொன்னு ஏற்கனவே மொழிபெயர்க்கப்பட்டாலும் கூட மீண்டும் மொழிபெயர்க்கப்படுவதில் தவறில்லை என்று நினைக்கின்றேன். ஏனென்றால் கவிதையில ஒரே கவிதைய 2 பேர் 3 பேர் மொழிபெயர்ப்பதை நாம் பார்த்திருக்கின்றோம். அதே போல நாடகத்தில் கூட அவ்வாறு செய்யலாம் என்று நான் கருதுகின்றேன். அதுக்கப்புறம் 2வது கேள்வி உங்களுக்கு நான் மறந்துட்டேன். தமிழில் மொழிபெயர்க்கப்பட வேண்டிய நாடகம்னு சொன்னீங்க. இன்னொன்று அந்த காட்டுவாத்து அப்படின்னு சொன்னீங்க. அது நான் நிறைய பேரை நான் நினைவு கூற வேண்டும். துரை அரங்கசாமி மட்டும் இல்லாம திரவியம் என்பவர், அவரும் சமூகத்தின் தூண்கள், அப்புறமா மக்களின் பகைவன் போன்ற நாடகங்களை எல்லாம் மொழிபெயர்த்தார். 1960s or 72 அப்படின்னு நினைக்கிறேன். பழனியப்பா பிரதர்ஸ் அப்படின்றவங்க அதை வெளியிட்டு இருந்தார்கள். இந்த நாடகங்கள் எல்லாம், நல்ல கேள்வி இது, இந்த நாடகங்கள் எல்லாம் மறு வெளியீடு, மறு பிரசுரம் செய்யப்பட வேண்டும் என்று நான் கருதுகின்றேன். என்ன காரணம் என்றால், அப்படி செய்யப்படவில்லை என்றால் இன்றைக்கு அந்த நாடகங்களை இந்த தலைமுறையினர் மறந்து விடுவார்கள். எனவே நீங்கள் சொன்னது போல இப்சன்லாம் கூட நம்ம பண்ணிட்டோம். இன்னும் நிறைய நாடகங்களை ஒவ்வொரு மொழியில இருந்தோம். இன்னும் நீங்க வேணா யாரு சீனு தமிழ்மணியே ஒண்ணு பண்ணலாம். இதை கேள்வி கேட்கின்ற தமிழ்மணி, அவருக்கு ஒரு வேண்டுகோள் என்னன்னா, அவர் நிறைய புத்தகத்தை வெளியிட்டு நிறைய விற்பனை செய்தவர், தமிழுக்கு அளப்பரிய பங்கை ஆற்றியவர். வெளி நாடகங்கள் அப்படின்னு வெளி இதழில் 39 இதழ்கள் வந்தன. ஒவ்வொரு இதழிலும் ஒவ்வொரு நாடகங்கள் மொழிபெயர்க்கப்பட்டன. எனக்கு தெரிந்த போலிஷ் மொழி நாடகம், போலீஸ்னு தலைப்பிலேயே ஒரு நாடகம், இந்தி நாடகம். அந்த நாடகங்களுடைய நினைவுல தான் நான் பேசிக்கொண்டு இருக்கின்றேன், ஒரு கையில ஒரு குறிப்பு இல்லாமல். ஆனா வெளி நாடகங்கள் என்று ஒரு பெரிய தொகுப்பை வெளி ரங்கராஜனிடமிருந்து அனுமதி பெற்று தொகுப்பை கொண்டு வந்தால் கூட அது தமிழுக்கு மிகப்பெரிய பங்களிப்பாக அமையும் என்று நான் நினைக்கின்றேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற எந்த பேராசிரியர் செய்தாலும் அவர்களுக்கு அவர்களுடைய கல்விப்புல வரலாற்றில் அவர்களுக்கு ஒரு தனித்த இடம் இருக்கக்கூடும் என்று நான் நம்புகின்றேன். அதை செய்யலாம். அல்லது பம்மல் சம்பந்த முதலியாருடைய நாடகங்கள், அதை பாருங்க, நான் வேணா ஸ்கிரீன்ல காட்டுறேன். எவ்வளவு பழமையான ஒரு நாடகம். இத பழனி மட்டும் கொண்டு வந்தார் என்பதாக நான் கேள்விப்பட்டேன். ஆனா நான் அதை பார்க்கல. வாணிபுர வணிகன், இப்படிதான் அந்த நாடகங்கள்லாம் வந்தன. மிக பழமையான ஒரு புத்தகம் தேடி எடுத்தேன். இப்படிப்பட்ட நாடகங்களை எல்லாம் நாம மறு வெளியீடாக செய்ய வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பல பேர் நவீன நாடகங்களை பற்றி பேசுகின்ற பல பேர் என்ன செய்யறாங்க அப்படின்னா, அதனுடைய அரங்கேற்றம் பற்றி, அதனுடைய நிகழ்த்துக்களை பற்றி தான் பேசுறாங்களே தவிர டெக்ஸ்ட் பத்தி யாரும் கவலைப்பட்டதாக தெரியவில்லை. டெக்ஸ்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுவும் குறிப்பாக இலக்கியம் பயில்கின்ற நமக்கு கண்டிப்பாக முக்கியம். அரங்கேற்றம் பத்தி, அதனுடைய டெக்னிக் பத்தி, ப்ரொடக்ஷனை பத்தி, ப்ராப்பர்ட்டியை பத்தி, லைட்டிங்கை பத்தி இதெல்லாம் பேசுறீங்க சரி. ஆனால் அதை விட முக்கியம் அதனுடைய நாடக பிரதி, அதையெல்லாம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறேன். மேடம் ஒண்ணுமே கேட்கல. ஆசிரியர்ன்றதும் தெரியல. செக்காவுடைய நாடகங்கள் தமிழ்ல வந்ததான்னு கூட தெரியல. இல்ல வந்திருப்பதாக தான் சொல்றாங்க. வந்திருக்கு கையில இப்போ இல்ல நாடகங்கள். அது தனியா, ஆனா அது ஒரு பெரிய தொகுப்பாக கொண்டு வர வேண்டும். நாயகர் போன்றவர்கள் செய்யலாம். அத பேசுறது கேக்குதா?
கேக்குது மேடம், இப்ப கேக்குது. ஹலோ, கேக்குது மேடம். ஆமா, நன்றி, முடிச்சுக்கலாமா சார்? முடிச்சுக்கலாம். கேக்குது. ஃபார்மலா ஒரு நன்றி இருக்கு. இணைய வழி கருத்தரங்கினை நடத்த ஒப்புதலும் வாழ்த்தும் அளித்த கல்லூரி முதல்வர் முனைவர் லதா பூர்ணம் அம்மா அவர்களுக்கு தமிழ்துறை சார்பில் நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். மொழிபெயர்ப்பு நாடகங்கள் எனும் தலைப்பு, பரந்துபட்ட தலைப்பு, அதை குறுகிய நேரத்தில் நுணுக்கமான தரவுகளுடன் உரையாற்றிய முனைவர் ப. ரவிக்குமார் அவர்களுக்கு இதயம் கனிந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நாடெங்கிலும் இருந்து இவ்விணைய கருத்தரங்கிற்கு உடனே பதிவு செய்து இன்று பொழிவினை கேட்டு கருத்தரங்கினை சிறப்பித்த பேராசிரியர்கள், ஆய்வு மாணவர்களுக்கு துறையின் சார்பில் நன்றி பல. எனக்கு ஐயம் ஏற்பட்ட பொழுதெல்லாம் சலித்து கொள்ளாமல் பதில் உரைத்து தொழில்நுட்ப உதவியாற்றிய எனது சகோதரர் திரு மோகன் அவர்களுக்கு உளமார்ந்த நன்றிகள். மற்றும் கருத்தரங்கினை நடத்திட வழிகாட்டிய தமிழ்துறை தலைவர் மற்றும் எமது துறை சார்ந்த பிற பேராசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். ஸ்பெஷல் தேங்க்ஸ் வந்து கவிஞர் பச்சையப்பன் சார், சாந்திலட்சுமி மேடம், அவங்க டைமை ஒதுக்கி, தமிழ்மணி சார், கல்பனா மேடம், எல்லாருமே பொறுமையா கடைசி வரைக்கும் இருந்து கேட்டிருக்காங்க. அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி மேடம். ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. அனைவருக்கும் நன்றி. நன்றி. தமிழ்மணி சார் நன்றி. நல்லா இருந்தது கடைசி நேரத்துல உங்க கேள்விலாம். கேக்குது. ரவிக்குமார், ஆமா எல்லாரும் நான் பேசுறதுதான் நீ பேசுன. ஆமா அதெல்லாம் ஒண்ணு இல்லை. ரொம்ப சிறப்பா இருந்தது, அழகா இருந்தது. ஐயா தமிழ்மணி ஐயா நல்ல கடைசி நேரத்துல நல்லா பேசுனீங்க. அம்மா வணக்கம்மா, உமா அம்மா எல்லாருக்கும் வணக்கம். துறை தலைவர்களுக்கு வணக்கம் சார். எல்லோருக்கும் நன்றி. நன்றி சொல்லிட்ட பிறகு நம்ம மறுபடியும் பேசிக்கிட்டு இருக்கோம். இருந்தாலும் ரொம்ப நன்றி. ரொம்ப சிறப்பான ரவி சார் பேசினார்னா நாள் முழுக்க கேட்கலாம். அது வெளி போறதுக்கு ஆமா, அது மாதிரியான உரை, சிறப்பான உரை. மிக மகிழ்ச்சியான ஒரு பொழுது இது. ஏற்பாடு செய்த உங்களுக்கு ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி, ரொம்ப நன்றி. ரவிக்குமார் சார் உங்களுக்கு ரொம்ப நன்றி. எல்லா விஷயத்தையும் தொகுத்து சொல்லிட்டீங்க. சரி, நம்ம அப்புறம் பேசுவோம். நன்றிமா, நன்றி. நன்றி சார். வணக்கம் மேடம். சார் வணக்கம். சார் வணக்கம். நான் ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரி தமிழ்துறை உதவி பேராசிரியர் முனைவர் சுமதி. நல்லா இருக்கீங்களாங்க சார்? சொல்லுங்க சார். நான் படித்த கல்லூரி தான் எம்இஎம் கல்லூரி. நாகநந்தினி அம்மா தான் எங்களுடைய ஆசிரியர். அவங்க கிட்ட தான் நாங்க இளங்கலை முதுகலை படித்தோம். அங்கிருந்து தான் நான் இங்க பணிக்கு வந்திருக்கிறேங்க சார், ஈரோடு வேளாளர் மகளிர் கல்லூரி. வாழ்த்துக்கள் மேடம், வாழ்த்துக்கள். நன்றிங்க சார். ரொம்ப நல்லா இருந்துச்சு உங்களுடைய உரை. நாகநந்தினி அம்மாக்கு நல்லா நாகநந்தினி அம்மாக்கு நான் உங்களோட மாணவிங்க சார். அந்த அம்மாவுக்கு தனிப்பட்ட முறையில என்னுடைய நன்றியை சொல்லிடுங்க. கண்டிப்பாங்க சார், கண்டிப்பாங்க சொல்லிடுங்க. உமா மேம், உமா மேடத்துக்கு நல்லா இருந்துச்சு சார் உங்களுடைய உரை, சிறப்பா இருந்தது. நன்றிங்க ஐயா. நன்றி மேடம்.